கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தொடர்ந்து நாம் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை தியானிக்கும்படி கர்த்தர் தந்த நல்ல கிருபைகளுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து இந்த 39வது நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிற இந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாய் தம்முடைய வார்த்தையை நாம் சரியாய் விளங்கிக் கொள்வதற்கு தேவனும் உதவி செய்யும்படி நம்ம எல்லாம் ஒரு விசை கண்களை மூடி எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நல்ல பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நல்ல பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய நல்ல வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசுங்கப்பா. ஆண்டவரே, இந்த 39வது நாளிலும் நாங்கள் தியானிக்க போகிறதான வேத பகுதிகள் மூலமாய் வசனங்கள் மூலமாய் எங்கள் நல்ல ஆவியானவர் எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தடைகள் எல்லாம் இயேசு நாமத்தில் மாறட்டும். கிருபை எங்களை தாங்கட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை ஆண்டவரே இந்த கர்த்தாவே ஸ்தோத்திர நேரலை மூலமாய் கேட்கிறதான எல்லா பிள்ளைகள் மேலும் உங்கள் கரம் இருப்பதாக உங்கள் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கடந்த 38 நாட்கள் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அதற்கு நான் கர்த்தரை துதிக்கிறேன். கடந்த நாட்கள் வரையிலும் நாம் 1000 வருடம் அரசாட்சி முடிந்த பின்பதாக நடக்கப் போகிறதான பெரிய வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பை குறித்து நாம் தியானித்தோம். ஆகவே இந்த பெரிய வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு முடிந்த பின்பு என்ன சம்பவிக்கிறது என்பதைத்தான் நாம் இந்த நாட்களில் நாம் தியானிக்கப் போகிறோம். 20வது அதிகாரம் வரை நாம் தியானிக்கும் பொழுது அந்த 20ஆம் அதிகாரத்தில் சாத்தான் 1000 வருடம் கட்டப்படுவதை குறித்து, தொடர்ந்து அந்த 1000 ஆண்டுகள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியை 1000 வருடங்கள் அவர் ஆளுகை செய்வதை குறித்து நாம் பார்த்தோம். அதன் முடிவிலே திரும்ப கட்டவிழ்க்கப்படுகிற சாத்தான் அவன் திரும்ப 1000 வருடம் சமாதானமுள்ள ஆளுகை அனுபவித்ததான ஜனங்களை வஞ்சித்து திரும்பவும் அவன் ஆண்டவராகிய இயேசுவுக்கு விரோதமாய் எருசலேமுக்கு விரோதமாய் அவன் யுத்தத்துக்கு ஜனங்களை கூட்டி சேர்ப்பதை குறித்து நாம் பார்த்தோம். மாகோகு தேசத்தை சேர்ந்த கோகுவின் தலைமையில் இந்த யுத்தம் நடக்கிறது என்று சொல்லியும் அது கோகு மாகோகு யுத்தம் என்று சொல்லி நாம் தியானிக்கும் பொழுது அது ஒருவேளை ரஷ்யாவின் தலைமையிலே அந்த யுத்தம் நடக்கலாம் என்று சொல்லி அதுதான் கடைசி உலக மகா யுத்தமாக இருக்க போகிறது என்பதை குறித்து பார்த்தோம். அதன் முடிவிலே சாத்தான் அவன் பிடிக்கப்பட்டு ஏற்கனவே அக்னி கடலில் தள்ளப்பட்ட அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்திற்கு தரிசியும் இருக்கிறதான அந்த இடத்துல இவனும் தள்ளப்படுகிறான். நிரந்தரமாக சாத்தானுடைய கிரியைகளுக்கு முடிவு கட்டப்பட்டு அவனுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அவன் அக்னி கடலில் தள்ளப்படுகிறான் என்று சொல்லி நாம் 20ஆம் அதிகாரத்தில் தியானித்தோம். அதை தொடர்ச்சியாக பெரிய வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு குறித்தும் அந்த நியாயத்தீர்ப்புக்கு முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றதான பாக்கியவான்களை தவிர அதுவரைக்கும் உயிர்த்தெழாமல் இருந்த மற்ற எல்லாரும் அவர்கள் உயிர்த்தெழுந்து அவர்கள் சிங்காசனம் முன்பு நிற்பார்கள் என்று சொல்லியும் அவர்களுக்கு அங்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கப்படும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அந்த நியாயத்தீர்ப்பை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது காலங்களுக்கு ஏற்ற விதத்தில் பலதரப்பட்ட ஜனங்கள் இருப்பார்கள் சொல்லி நாம் அந்த நாட்களை தியானித்தோம். ஏறக்குறைய 6 விதமான கூட்டங்கள் இருப்பார்கள் என்று சொல்லியும் அந்த 6 விதமான கூட்டத்தாரையும் கர்த்தர் நியாயமாய் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி பார்த்தோம். அந்த நியாயத்தீர்ப்பு விசுவாசத்தின் அடிப்படையிலே இருக்கும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற அடிப்படையிலே அவர்கள் விசுவாசித்தார்களா இல்லையா என்பதை வைத்து அந்த காலத்துக்கு ஏற்ற விதத்தில் நியாயம் தீர்க்கப்பட்டு ஒரு கூட்டம் நரகத்துக்கு நியமிக்கப்படும், இன்னொரு கூட்டம் அது நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படும் என்று நாம் பார்த்தோம். இதோடு 20ஆம் அதிகாரம் முடிந்தது. இப்பொழுது 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க போகிற காரியம் நித்திய வாழ்க்கை. இதான் வெளிப்படுத்தின விசேஷ கடைசி பகுதியே. வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு முடிந்தவுடனேயே நித்திய வாழ்க்கை, த எட்டர்னல் லைஃப். ஆகவே நித்திய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்பதை இன்றைக்கும் நாளைக்கும் நாம் தியானிக்க போகிறோம்.
வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள், வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அடுத்து 41வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடைசி காலத்திலே நடக்கிறதான சம்பவத்தை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து சொல்லும் பொழுது அவர் இந்த இடத்துல வலது பக்கத்தில் கூட்டம் இருக்கிறதை குறித்தும் இடது பக்கத்தில் ஒரு கூட்டம் இருப்பதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிதாவின் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். இடது பக்கத்தில் இருக்கிறதான கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினிக்கு போங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு தற்காலிகமானது, அது நிரந்தரம் இல்லாதது, அது முடிவுள்ளது. இந்த உலக வாழ்க்கையில் எல்லா மனுஷர்களும் ஒரு நாள் அவர்கள் மரிக்கத்தான் வேண்டும். ஒருவேளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை ஒருவேளை தாமதமாகுமானால் நிச்சயமாகவே இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் மரிக்க வேண்டியது அவசியம். இந்த உலக வாழ்க்கை என்பது தற்காலிகமானது, நிரந்தரம் அல்ல. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். ஆக எல்லா மனிதர்களுக்கும் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல, இது தற்காலிகமானது, முடிவுள்ளது. இந்த உலக வாழ்க்கை முடிந்த பின்பதாக எல்லாருக்குமே ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு. அந்த நித்திய வாழ்க்கை குறித்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிகள் என்ற கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார். இன்னொரு கூட்டத்தை பார்த்து பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற அக்னி, அந்த நித்திய அக்னியிலே போங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த உலக வாழ்க்கை முடிந்த பின்பு நித்திய வாழ்க்கை உண்டு. அந்த நித்திய வாழ்க்கை என்பது அது எத்தனை காலம் என்பது ஒருவருக்கும் தெரியாது. அது எத்தனை யுகம், எத்தனை காலம், எத்தனை ஆண்டுகள் என்று வேதம் ஒருபோதும் சொல்லவே. நித்தியம் என்று அது சொல்லுகிறது. நித்தியம் என்று சொல்ல, எட்டர்னல் என்று சொன்னால் முடிவில்லாதது என்று அர்த்தம். ஆகவே கடைசி நியாயத்தீர்ப்புக்கு முடிந்த பின்பு, கடைசி நியாயத்தீர்ப்புக்கு பின்பு ஒரு நித்திய வாழ்க்கை எல்லாருக்கும் ஆரம்பமாகிறது. ஆனால் அந்த நித்திய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதுதான் முக்கியம். எல்லா மனிதர்களும் அந்த நித்திய வாழ்க்கையை சந்தித்து தான் ஆகணும். ஆனால் அந்த நித்திய வாழ்க்கையில் 2 விதமான வாழ்க்கை உண்டு. ஒன்று இயேசுவோடு வாழ்கிற சந்தோஷமான பரலோக வாழ்க்கை, இன்னொன்று சாத்தானோடும் அவனோடு கூட தள்ளப்பட்ட தூதர்களோடும் வாழ்கிற வேதனையான நரக வாழ்க்கை. இந்த 2 வாழ்க்கையுமே முடிவில்லாதது. இயேசுவோடு வாழ்கிற அந்த சந்தோஷமான பரலோக வாழ்க்கை முடிவில்லாதது. அது எத்தனை காலம் என்று தெரியும், அவ்வளவு காலம் சந்தோஷமாய் கர்த்தர் இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை அது. அதே சமயம் இன்னொரு நித்திய வாழ்க்கை என்பது அது சாத்தானோடு வாழ்கிற வேதனையான நரக வாழ்க்கை. இந்த 2 விதமான நித்திய வாழ்க்கையில் நீங்களும் நானும் நம்முடைய நித்தியத்தை எங்கு கழிக்கப் போகிறோம், அதை நாம் நிதானித்து நம்மை இயேசுவோடு வாழ்கிற பரலோக வாழ்க்கையை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை நாட்களாக இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தையே நாம் தியானிக்கிறோம். நான் முதல் நாளில் சொல்லும் பொழுது சொன்னேன், நாம் மூளை அறிவை வளர்த்தி கொள்வதற்காக இந்த புத்தகத்தை நாம் தியானிக்கவில்லை. இந்த புத்தகத்தை இத்தனை நாட்களாக நாம் தியானிப்பதற்கு ஒரே ஒரு காரணம், நம்முடைய நித்திய வாழ்க்கையை நாம் எங்கு கழிக்கப் போகிறோம் என்பதை இப்பொழுது நாம் தீர்மானித்துக் கொள்வதற்காகத்தான். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் உங்கள் நித்திய வாழ்க்கை எங்கே கழிக்க போகிறீங்க? ஒன்று பரலோக வாழ்க்கை,
இல்லாவிட்டால் நரகம். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்றை நீங்கள் சந்தித்து தான் ஆக வேண்டும். நீங்கள் கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களோ, நீங்கள் ஊழியக்காரர்களோ விசுவாசிகளோ, நீங்கள் எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் இந்த ரெண்டு வாழ்க்கையில் ஏதோ ஒன்றில் நீங்கள் நித்தியமாக இருக்கத்தான் வேண்டும். அது பரலோக வாழ்க்கையாக இருந்தாலும் நித்திய காலமான சந்தோஷம், அல்லது நரகமாக இருந்தாலும் நித்திய காலமான வேதனை. இந்த ரெண்டு காரியத்தில் நாம் எங்கு சந்திக்க போகிறோம், எங்கு நாம் வாழ்க்கை கழிக்க போகிறோம், இதுதான் இந்த நாட்களில் நாம் தியானிக்க போகிறோம். இந்த நித்திய வாழ்க்கை, ஒன்று பரலோக வாழ்க்கை, இன்னொன்று நரகம். இந்த ரெண்டு எப்படி இருக்க போகிறது என்பதை குறித்தும், யார் இந்த நித்திய வாழ்க்கையில், அதாவது இந்த பரலோக வாழ்க்கையானாலும் சரி நரக வாழ்க்கையானாலும், இந்த ரெண்டு காரியத்திலும் யார் தள்ளப்படுவார்கள், யார் அந்த வாழ்க்கை கழிப்பார்கள் என்பதை குறித்தான் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது மகிமையான நித்திய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இயேசுவோடு வாழ்கிற அந்த பரலோக வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? இப்போ வாசிங்க திரும்ப மத்தேயு 25:34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற தேவன ராஜ்யத்தில். அப்போ இந்த பரலோக வாழ்க்கை என்பது தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற வாழ்க்கை. ஆனால் நரகத்துக்கு சொல்லும் பொழுது பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற வாழ்க்கை என்று பார்க்கிறோம். அப்போது இந்த நித்திய மகிமையான பரலோக வாழ்க்கை என்பது தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற பரலோக ராஜ்யம். அது நமக்காகவே பார்த்து ஆயத்தப்படுத்தினதான ஒரு வாழ்க்கை. அதை குறித்து அருள்நாதர் இயேசு சொல்லும் பொழுது, சீசலோடு அவர் இருக்கிற நாட்களில், அவர் தன்னுடைய சிலுவை மரணத்துக்கு நேராய் அவர் கடந்து போகிற அந்த கடைசி நாட்களில் தன் சீசலை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை வாசிங்க. யோவான் 14:3. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். எந்த வாசஸ்தலம்? அதுதான் நீங்கள் நான் வாழ்கிற தேவராஜ்யம், பரலோக வாழ்க்கை. அதை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தின பின்பு அவர் சொல்லுகிறார், நான் திரும்ப வருவேன், வந்து நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படி உங்களை அழைத்து சொல்லுவேன். அப்போ நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? ஒரு நாள் வரப்போகிறது, ஆண்டவர் இயேசு வந்து உங்களையும் என்னையும் அவரோடு வாழ்கிற அந்த தேவன ராஜ்யத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு உங்களையும் என்னையும் அழைத்து போகும்படி இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு. அந்த நித்திய வாழ்க்கை நித்தியமான பரலோக வாழ்க்கை, தேவன் ராஜ்யமான பரலோக ராஜ்யமான அந்த மகிமையான வாழ்க்கையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ 1 யோவான் 2:25 வாசித்து பாருங்க. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நித்திய ஜீவனை அளிப்பேன். நமக்கு நித்திய மரணம் அல்ல, நமக்கு நித்திய நரகம் அல்ல. நம்ம கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காகத்தான் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அருள்நாதர் இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு மனிதனாய் வரணும்? ஏன் அவர் அடிக்கப்படணும்? ஏன் அவருடைய சரீரம் பிற்கப்படணும்? ஒரு பயங்கரமான மரண காரியத்தை அவர் ஏன் சந்திக்கணும்? ஏன் தன்னை பலியாய் ஒப்பு கொடுக்கணும்? ஒரே ஒரு காரணம். யோவான் 3:16 வாசிக்கிறோமே, ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீங்கள் நானும் எப்படியாகிலும் பரலோகத்துக்கு வந்துடணும். அதற்கு நம்ம தகுதிப்படுத்தத்தான் அருள்நாதர் இயேசு உங்களுக்காக எனக்காக நித்திய ஜீவனை தரும்படி தன் ஜீவனையே பலியாய் தந்தார். அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான சகோதரனை சகோதரியை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் நரகத்தில் உங்கள் வாழ்க்கை கழிப்பதை கர்த்தர் ஒருபோது விரும்பலை. நீங்கள் எப்படியாலும் மோட்சத்துக்கு வந்துடணும், நீ எப்படியான சொர்க்கத்துக்கு வரணும், பரலோகத்துக்கு வந்துடணும். அதான் இயேசுவின் விருப்பம். அதற்காகவே தன் ஜீவனை பலியாய் தந்தார். அல்லேலூயா. இயேசு ஒருவர் தான் பரலோகத்துக்கு வருவதற்கான வழி. இயேசுவை அல்லாமல் வேற ஒருவராலும் நாம் பரலோகத்துக்கு வர முடியாது.
நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இயேசுவை நம்பி இயேசுவை சார்ந்து கொண்டு இயேசுவை பற்றி கொள்ளுகிற எந்த மனிதனும் அவன் நித்திய ஜீவனில் கூட்டி சேர்க்கிறவர். அல்லேலூயா. ஆகவே ஒரு மகிமையான நித்திய வாழ்க்கையை நமக்கு தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அந்த மகிமையான வாழ்க்கை எப்படி இருக்கும் வேதம் நமக்கு சொல்லுகிறதே நம்ம பார்க்கிறோம். நான் திரும்ப திரும்ப பைபிள் சொல்லுகிற ஒரு காரியம், வரப்போகிறதான காலங்கள் வரப்போகிறதான காரியங்கள் எப்படி இருக்கும் என்று வேதத்திலே கர்த்தர் நமக்கு என்ன எழுதி கொடுத்து என்ன கற்றுக் கொடுக்கிறார், என்ன நாம் புரிந்து கொள்கிறோமோ அவ்வளவுதான் புரிந்து கொள்கிறோம். ஆனால் இவ்வளவுதான், இதற்கு பின்பு எதுவுமே கிடையாது என்று ஒருவராலும் சொல்ல முடியாது. கர்த்தருடைய அனந்த ஞானத்தை ஒருவராலும் முழுமையாய் புரிந்து கொள்ள முடியாது. நமக்கு சில காரியம் வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஆக இனி அடுத்து என்னென்ன சம்பவிக்கும், எப்படி இருக்கும் என்பதை வசனம் என்ன சொல்கிறதோ அதை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் இதோட முழு தாற்பயத்தையும் நாம் அந்த நாட்கள் சந்திக்கும் பொழுதுதான், அங்கு போகும் பொழுதுதான் நாம் முழுமையாய் பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்படி இல்லாமல் துணிகரமாக இவ்வளவுதான், இப்படி தான் பரலோகம்னா இப்படி தான் நான் பார்த்துட்டேன், நான் போய் அங்கே இருந்துட்டு வந்துட்டேன், இப்படி தான் இருக்கும், யாராலையும் சொல்ல முடியாது. சொன்னால் துணிகரம். அது கர்த்தருடைய மகிமை. அந்த மகிமை ஒருவராலும் இவ்வளவுதான் ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. கர்த்தருடைய கிரியை இவ்வளவுதான், கர்த்தர் பரலோகத்தை இப்படி தான் வடிவமைச்சிருக்கா, இதுக்கு மேலே மிஞ்சினது ஒன்றும் இல்லை என்று ஒருவராலும் சொல்ல முடியாது. ஆகவே நாம் என்ன வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அதை கற்றுக்கொள்கிறோம், அதை புரிந்து கொள்கிறோம். முழுமையான காரியத்தை நாம் அங்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இந்த மகிமையான நித்திய வாழ்க்கை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அநேக விதமான காரியங்கள் சொல்லப்படுகிறது. அதில் விசேஷமானது புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், அங்கே இருக்கிறதான புதிய நதி, புதிய ஜீவ நதி, புதிய ஜீவ விருட்சம், இவைகள் தான் இங்கே சொல்லப்படும். இவைகளை குறித்து கொஞ்சம் நாம் வசனத்தை கொண்டு எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்க போகிறோம். முதலாவது புதிய வானம், புதிய பூமி. வாசிங்க, வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. நல்லா கவனிங்க. யோவான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். பின்பு அப்படின்னு சொன்னா, இந்த வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த சீன் முடிஞ்ச உடனே இப்போ யோவானுக்கு ஒரு புதிய ஒரு காட்சி காண்பிக்கப்படுகிறது. இந்த வெளிப்படுத்தல் முழுவதும் யோவானுக்கு தரிசனமாய் காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு, அதாவது கோகு மாகோகு யுத்தத்தை பார்த்து கொண்டிருந்தார். அதெல்லாம் முடிஞ்ச உடனேயே திடீரென்று காட்சி மாறுகிறது. அது வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பாக இருக்கிறது. அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். நியாயத்தீர்ப்பு முடிஞ்ச உடனேயே இப்போ அடுத்த காட்சி அவர் காண்பிக்கப்படுகிறது. அதுதான் சொல்ல, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமி ஒழிந்து போயின. அதாவது இப்போ யோவான் காண்கிறதான அந்த வானமும் பூமியும் அது ஒழிந்து போகிறது. இப்போ யோவான் ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியும் பார்க்கிறார். அது எப்படி இருக்கிறது என்பதை குறித்தான் அவர் தொடர்ந்து எழுதுகிறதை பார்க்க முடியும். அதாவது இந்த மகிமை நித்திய வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு ஒரு புதிய பூமியை உருவாக்குகிறார், புதிய வானத்தை உருவாக்குறார். அப்படின்னா புதிய கோள் உருவாகிறதா என்று சொன்னால் இல்லை. அப்போ இந்த புதிய பூமி என்றால் என்ன, புதிய வானம் என்றால் என்ன, இதை குறித்து நாம் தியானிப்பு முன்பதாக, இந்த புதிய வானம் புதிய பூமி என்பது கர்த்தர் எதேச்சையாக திடீரெல்லாம் ஏற்படுத்தலை. இது கர்த்தருடைய ஆதீனத்தில் இருக்கிற திட்டம். இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்றார் பாருங்க. ஏசாயா 65:17 வாசிங்க. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நல்ல கவனிங்க. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. இது ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் இயேசு கிறிஸ்து இரட்சகராகவே பிறக்கலை. ஆனால் அந்த நாட்களிலேயே புதிய வானம் புதிய பூமி உண்டாக போகிறது என்பதை குறித்த ஒரு வெளிப்பாடு ஏசாயா தீர்க்கதரிசி கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்?
நடக்கிற சம்பவங்கள், நடக்க போகிற சம்பவங்கள், இவைகள் எல்லாமே திடீர் என்று சூழ்நிலைக்கு ஏற்றது போல கர்த்தர் செய்கிறது அல்ல. எல்லாமே கர்த்தருடைய ஆதீனத்தில் எழுதப்பட்ட தேவ திட்டங்கள். அல்லேலூயா. இதில் ஒரு காரணத்தை புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய காலங்கள் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. நம்மை குறித்து நாம் திட்டமிடுவதை காட்டிலும் நம்மை குறித்த சகல காரியங்களையும் கர்த்தர் ஏற்கனவே நேர்த்தியாய் திட்டமிட்டு இருக்கிறார். அவர் அதன் காலத்தில் காரியங்களை நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கை அருள்நாதர் இயேசுவின் கையிலே பத்திரமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது விசுவாசிங்க. என் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்றெல்லாம் பரிதவிக்காதீங்க, பதறாதீங்க. உங்கள் வாழ்க்கையை முழுக்க முழுக்க இயேசுவின் கையில் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை திட்டம் பண்ணுகிற கர்த்தர் அதன் காலத்தில் நேர்த்தியான காரியங்கள் அனுமதித்து உங்களை அற்புதமாய் ஆச்சரியமாக நடத்துவார். அல்லேலூயா. உங்கள் திட்டம் ஃபெயிலியர் ஆகிறதுனால சோர்ந்து போகாதீங்க. உங்களை குறித்த தேவ திட்டம் ஒரு நாள் தோல்வி அடையாது. நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்களை குறித்த திட்டத்தை ஏற்ற வேளையில் கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவன் இந்த புதிய வானம் புதிய பூமிங்கிறது திடீரெல்லாம் உருவாக்கலை, அது ஏற்கனவே இருக்கிற ஒரு திட்டம். இன்னொரு வார்த்தையோட வாசிங்களேன், அதே ஏசாயா 66:22. நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல போதும். ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க, நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்கிறது போல. அப்போ புதிய வானமும் புதிய பூமியும் ஏசத்துக்கு சான்று சொல்லும் பொழுது நான் படைக்க போகிற, அப்போ இனி வரப்போகிறது புதிய வானம் புதிய பூமி. இது எப்பொழுது வரும் என்று யோவான் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இது கடைசி நாட்களில் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு முடிந்த பின்பதாக வருகிற நித்திய வாழ்க்கையின் பொழுதுதான் புதிய வானமும் புதிய பூமியும் வரப்போகிறது. ஆக புதிய வானம் புதிய பூமி என்பது நித்திய வாழ்க்கையில் வரப்போகிற காரியம். வாசிங்க, அதை வெளிப்படுத்தல் 21:5. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். அதைத்தான் யோவான் சொல்லும் பொழுது முதல் வசனத்தில் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின. ஆக எல்லா விதமான பழைய காரியங்களும் ஒளிந்து போகிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார். இப்போ அந்த புதிய பூமி புதிய வானம் எப்படி இருக்க போகிறது? முதலாவது புதிய பூமி எப்படி இருக்க போகிறது? வாசிங்க, வெளிப்படுத்தல் 21:1. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. இப்போ யோவான் புதிய பூமியை பார்க்கிறார். சொல்லுகிறார் முந்தின பூமி ஒழிந்து போயின. பூமிங்கிறது ஒரு கோள், சயின்டிஃபிக்கலாக பார்த்தா அது ஒரு கோள். இப்போ அந்த பூமி யோவான் சொல்லுகிறார் முந்தின பூமி ஒழிந்து போயின, புதிய பூமி உருவாகிறது என்று சொல்லுகிறார். அப்படி அந்த கோளே போயிடுதா? இதை குறித்து பேதுரு சொல்லும்போது சொல்றார் பாருங்க, 2 பேதுரு 3:7 வாசிங்க. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே, எந்த வார்த்தையினாலே? இதுக்கு முன்பதாக கர்த்தர் பூமியை ஜலப்பிரளயத்தினாலே அழித்தார். ஆனால் நோவாவு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணும் பொழுது இனி ஜலப்பிரளயத்தினால நான் பூமியை அழிக்க மாட்டேன், இந்த வார்த்தையினால கர்த்தர் பூமியை ஜலப்பிரளயத்தினால் அழிக்காம இந்த பூமியை அழிப்பதற்கு அக்கினியை வைத்திருக்கிறாராம். அப்போ இந்த பூமி பேதர் சொல்லும் பொழுது இந்த பூமியானது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து நீ 10 வாசிங்களேன், அது 2 பேதுரு 3:10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். பேதுரு
தனக்கு கிடைத்த வெளிப்பாட்டின் எழுதுகிறார், பூமியும் அதன் கிரியைகள் என்று சொன்னால் பூமியில் இருக்கிற சிருஷ்டிப்புகள் இது எல்லாமே அக்கினியினால் எரிந்து போகுமா. அப்போ இந்த பூமியானது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அங்கங்கே நம்ம ஜலத்தினால, மழையினால, வெள்ளங்களினால பட்டணங்கள், கிராமங்கள், ஜனங்கள் அழிந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் முழு பூமியை கர்த்தர் ஜலப்பிரளயத்தில் நோவா காலத்தை போல இனி அழிக்க மாட்டாராம். ஆனால் முழு பூமியும் அக்கினியினால அது சுட்டரிக்கப்பட போகிறது, அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இது நம்ம கடந்த நாட்கள் தியானிக்கும் பொழுது அர்மகதோன் யுத்தத்தை குறித்து நாம் தியானித்தோம். அப்படி அர்மகதோன் யுத்தத்தை நாம் தியானிக்கும் பொழுது அது ஒரு மூன்றாவது உலகமாக யுத்தமாக இருக்கலாம் என்று சொல்ல பார்த்தோம். அப்படி ஒரு யுத்தமாக இருக்குமானால் அணுகுண்டு அதிகமாய் பிரயோகப்படுத்தப்படும். அந்த அணுகுண்டு வெப்பத்தினால் அந்த பூமியானது சிதைக்கப்படும். அதுக்கு பின்பதாக கோகு மாகோகு யுத்தம், 1000 வருட அரசாட்சி முடிந்த பின்பு நடக்கிற அந்த கோகு மாகோகு யுத்தத்தில் தேவன் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி ஜனங்களை பட்சித்து போடுகிறார். இப்படிப்பட்டதான அக்கினியினால் பூமியானது எரிந்து வெந்து அழிந்து போகும். இப்படி அழிந்து போன இந்த முந்தைய பூமியை கர்த்தர் ஒழித்து விட்டு அவர் புதிய பூமியை உருவாக்குகிறாராம். புதிய பூமி என்று சொன்னால் புதிய கோல் என்று அர்த்தம் அல்ல. இந்த இடத்துல வெளிப்படுத்தல் 21:1 புதிய பூமி என்று சொல்லப்படுவது அதனுடைய மூல பாஷையில் கிரேக்க வார்த்தை காஸ்மஸ் என்று சொல்லப்படுகிறது. காஸ்மஸ் என்று சொன்னால் பூமி என்கிற கோல் என்று அர்த்தம் அல்ல, மனிதர்கள் வசிக்கக்கூடிய பூமியின் மேற்பகுதி என்று அர்த்தம். ஆகவே யோவான் பூமியின் புதிய பூமியை பார்த்தேன் என்று சொல்கிறார் என்றால் இந்த பூமியினுடைய மேற்பகுதி, அதாவது ஜனங்கள் வசிக்கிறதான மேற்பகுதி. இந்த பூமி என்பது ஒரு பந்து போல இருக்கிறதான ஒரு கோள் நாம் பார்க்கிறோம். இதில் நாம் எங்கு வசிக்கிறோம் என்றால் ஒரு பந்து மேலே குண்டூசிகளை குத்தி வைத்தால் எப்படி அந்த குண்டூசியானது நின்று கொண்டிருக்குமோ அப்படித்தான் கட்டடங்களானாலும் சரி, இயற்கை காரியங்களானாலும் சரி, மனிதர்களானாலும் சரி, ஒரு பந்தின் மேலே குத்தப்பட்ட ஊசி நிற்பது போலத்தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். பூமியின் மேற்பரப்பில் தான் சகல சிருஷ்டிப்புகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பூமியின் மேற்பரப்பு தான் அக்கினியினால் எரிந்து சிதைந்து போகிறது. அர்மகதோன் யுத்தத்தினால, கோகு மாகோகு யுத்தத்தினால் வெளிப்படுகிற அந்த வெப்பங்களினால், அணுகுண்டு ஏவுகணைகள் இவைகளால் உண்டான அக்கினி, கர்த்தர் அனுப்பின பரலோக அக்கினி, இந்த அக்கினிகளால் சுட்டரிக்கப்பட்ட அந்த கோபாக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதான பூமியின் மேற்பகுதி அது சிதைந்து இருக்கிறது. இப்போ அந்த பூமியின் மேற்பகுதியை தேவன் புதுப்பிக்கிறார். அதைத்தான் இங்கே புதிய பூமி என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பூமியானது திரும்ப அது புதுப்பிக்கப்படுகிறது. அப்படி புதுப்பிக்கப்படுகிற இந்த புதிய பூமி அது நித்தியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இந்த புதிய பூமியில் யார் இருப்பார்கள்? இப்போ நான் பரலோகத்தை குறித்து பேசலை, புதிய பூமியை குறித்து புதிய பூமி இப்போ எங்கே இருக்கும்? இது புதிய பூமி என்பது பரலோகத்தில் இல்லை, இப்போ இருக்கிற பூமியின் மேற்பகுதி தான் புதிய பூமியாக மாறுகிறது. இப்போ இந்த புதிய பூமியில் யார் இருப்பார்கள்? வெளிப்படுத்தல் 21:3 மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனிதர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். இங்க நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. ஒரு பெரும் சத்தம் பரலோகத்திலிருந்து கேட்கிறது. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல கவனிங்க. இப்போ யோவானுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது. சத்தம் எங்கிருந்து கேட்கிறது? பரலோகத்திலிருந்து. அப்போ யோவான் தரிசனத்தில் புதிய பூமியை பார்த்து கொண்டிருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு சத்தம் பரலோகத்திலிருந்து கேட்கிறது. என்ன சத்தம்? அந்த சத்தம் சொல்லுகிறதா, மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. தேவன் எங்கு வாசம் பண்ணுகிறார்? பரலோகத்தில். இப்போ பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற தேவனுடைய சிங்காசனம் எங்கு ஸ்தாபிக்கப்படுகிறதாம்? மனுஷனிடத்தில். அழகாக சொல்லப்படுகிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார். அப்போது தேவன் மனிதனிடத்தில் வாசம் பண்ணும்படி புதிய பூமிக்கு இறங்கி வருகிறார். அப்போ புதிய பூமியிலே ஜனங்கள் வாசமாயிருப்பார்கள். யார் இவர்கள்? அதை 21 அதிகாரம் 24 வசனத்தை வாசிங்க.
ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறதான ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். யார் இப்ப இந்த புதிய பூமியில் இருப்பார்கள்? ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள். யார் இந்த ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் என்று சொன்னால், ஏற்கனவே நியாயத்தீர்ப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. நியாயத்தீர்ப்பெல்லாம் முடிஞ்சு ஒரு கூட்டம் நரகத்துக்கு போன கூட்டம் நரகத்துக்கு தள்ளப்பட்டாங்க. நித்திய ஜீவனுக்காக ஒரு கூட்டம் பிரிக்கப்பட்டுருச்சு, நித்திய நரகத்து ஒரு கூட்டம் பிரிக்கப்பட்டுருச்சு. இப்போ இந்த நித்திய ஜீவனுக்கு குறிக்கப்பட்டவர்கள் தான் இந்த புதிய பூமிக்கு வருகிறார்கள். யார் இவர்கள் என்று சொன்னால், இப்போ நல்ல ஒரு காரியத்தை கவனிங்க. நித்திய ஜீவனுக்கு குறிக்கப்பட்டவர்கள் 2 குரூப் உண்டு. ஒன்று முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றவர்கள். அடுத்த குரூப் இரண்டாவது உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றவர்கள். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றவர்கள் மணவாட்டி சபை. இரண்டாவது உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றவர்களில் ஒரு கூட்டம் நரகத்துக்கு நியமிக்கப்பட்டு தள்ளப்படுகிறது, இன்னொரு கூட்டம் நித்திய ஜீவனுக்கு முன்குறிக்கப்பட்டு அனுப்பப்படுகிறது. இதை குறித்து நாம் நேற்று தினத்தில் தியானிக்கும் பொழுது அதில் சிலருக்கு சில சந்தேகங்கள் வரலாம். அதாவது இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் யார் பங்கு பெறுகிறார்கள், இரண்டாம் உயிர்த்தெழுதலில் யார் பங்கு பெறுகிறார்கள், இதில் சின்ன ஒரு குழப்பம் அநேகருக்கு எழும்பலாம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை கர்த்தர் உண்டாக்கினதிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி ஆரம்பமாகிற வரை, அந்த அர்மகதோன் யுத்தம் முடிந்து இயேசு பகிரங்க வருது பார்த்தீங்களா, இந்த காலம் வரைக்கும் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் உண்டாக்கப்பட்டதிலிருந்து பகிரங்கமாக இயேசு இறங்கி வந்து 1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்கிற அந்த காலகட்டம் வரை இருக்கிற அந்த காலங்களில் வாழ்ந்த எல்லா பரிசுத்தவான்களும் இந்த 2 உயிர்த்தெழுதலில் எழும்புவார்கள். முதலாம் உயிர்த்தெழுதலில் எழும்புகிறவர்கள் யார் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில் வரும் பொழுது சபை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து, அதாவது யோவான் ஸ்நானகனுடைய காலத்துக்கு பின்பதாக சபை ஆரம்பிக்கப்படுகிறது. அப்போ சபை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்கிற சபை தான் முதலாவது உயிர்த்தெழுகிறதான மணவாட்டி சபை. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்த முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம். அப்போ முதலாவது ரகசிய வருகையில் எழும்புகிறவர்கள் சபையில் இருந்து ஞானஸ்நானம் பெற்று ஏற்கனவே மரித்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் அவர் ரகசிய வருகையின் பொழுது உயிரோடு இருக்கிற சபை மக்களும். அப்போ முழுக்க முழுக்க சபையார். இதில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வரப்போவது இல்லை. இவர்கள் மணவாட்டி சபை. அடுத்தது 7 வருட அந்த அந்தி கிறிஸ்து நாட்களில் 2 சாட்சிகள், அவர்கள் மரித்து 3.5 நாட்கள் கழித்து உயிர்த்தெழுகிறார்கள். இவர்களும் அங்கு பரலோகத்தில் வந்து நிற்கிறார்கள். இவர்கள் முதலாவது உயிர்த்தெழுதல் பங்கு பெற்றவர்கள். அடுத்ததாக 144,000 யூத பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சிகளாக அந்த 7 ஆண்டுகள் மரித்து அவர்கள் உயிரடைந்து பரலோகத்துக்கு வருகிறதை நாம் யோவான் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். சியோன் மலையிலே 144,000 பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டம்தான் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றவர்கள். இவர்களை தவிர ஒருவேளை கல்யாணத்தில் ஆட்டுக்குட்டியான் கல்யாணத்துக்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் சொல்லப்படுகிற இடத்துல அங்கே அழைக்கப்படுகிற விருந்தாளிகள் சபை அல்ல, பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள். ஒருவேளை அவர்கள் விருந்துக்கு அழைக்கப்பட்ட பாக்கியவான்கள், ஒருவேளை முன்குறிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், அவர்கள் ஒருவேளை அழைக்கப்பட்டு வந்திருக்கலாம். ஆகவே இந்த மணவாட்டி சபைத்தான் முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிறவர்கள். அவர்களிலே சபையார் 2 சாட்சிகள் 144,000 பேர். இரண்டாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவர்கள் யார் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர்கள், யோவான் ஸ்நானகன் காலம் வரைக்கும். இதில் ஆபிரகாம் இருக்கிறார், மோசே இருக்கிறார். ஒருவேளை இவர்கள் யாராகிலும் விருந்துக்கு அழைக்கப்பட்ட பாக்கியவான்களாக இருந்தால் அவர்கள் வந்திருக்கலாம். அங்கே மற்றவர்கள் இவர்கள் எல்லாருமே இந்த 2வது உயிர்த்தெழுதலில் தான் எழும்புவார்கள். அதை முதலாக புரிந்து கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், ஒருவேளை ஆண்டவருக்கு வைராக்கியம் பாராட்டின பினகாஸ், அவர் ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டினார், கர்த்தர் அவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த பினகாஸ் கூட ஒருவேளை 2ஆம் உயிர்த்தெழுதலில் தான் வர முடியும். ஏனென்றால் மணவாட்டி சபை கிடையாது. அப்போ 2ஆம் உயிர்த்தெழுதலில் ஒரு கூட்டம் வருகிறது. இப்போ இந்த 2 உயிர்த்தெழுதல் எழும்பின கூட்டத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ யார் இந்த புதிய பூமியில் இருப்பார்னு சொன்னால், 2ஆம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றதான பரிசுத்தவான்கள் தான் புதிய பூமியில் இருப்பார்கள். இந்த புதிய பூமியில் மணவாட்டி சபை இல்லை. அப்போ மணவாட்டி சபை எங்கே இருக்கும், அதை பின்னாடி பார்க்க போகிறோம்.
அப்போ இந்த புதிய பூமி என்று சொல்லப்படுகிற இந்த ஆண்டவரால் புதிதாக மறுரூபமாக்கப்படுகிற புதிதாக்கப்படுகிற இந்த பூமியின் மேற்பரப்பாக இந்த புதிய பூமியில் பரிசுத்தவான்கள், அதாவது முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்ற மணவாட்டி சபை தவிர மற்ற பரிசுத்தவான்கள் இந்த புதிய பூமியிலே வாசம் பண்ணுவார்கள். இந்த புதிய பூமி எப்படி இருக்கும்? திரும்ப அந்த வெளிப்படுத்தல் 21-24 வாசிக்கலாம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். 26வது வசனம். உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். இந்த புதிய பூமிக்குள் என்ன வருமா? பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் கொண்டு வருவார்கள். உலகத்தாருடைய மகிமையும் கனமும் அதுக்குள்ளே வரும். அப்படின்னா இந்த வசனத்தை வைத்து நான் பார்க்கும் பொழுது அந்த புதிய பூமியில் புதிய உலக நாடுகள் உருவாகும், ராஜாக்கள் எழும்புவார்கள். ஆக இப்படி எப்படி உலக நாடுகள் ராஜாக்கள் இப்படிப்பட்டதான ஒரு ஆளுகை கனம் ஒரு உலகத்தினுடைய நிர்வாகம் இப்படியெல்லாம் இருக்கிறதோ அதே போல இந்த புதிய பூமியிலும் இருக்கும். ஆனால் என்ன வித்தியாசம் என்று சொன்னால் அந்த புதிய பூமியில் பாவம் இருக்காது, தீமைகள் இருக்காது. நீ புரிந்து கொள்வதற்கு 25வது வசனத்தை வாசிங்க. அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. பூமியின் ராஜாக்கள் என்று சொல்லும் பொழுது பூமியின் ராஜாக்கள் தன் மகிமை கனத்தை அந்த புதிய பூமிக்குள் கொண்டு வருவார் என்று சொன்னால் ராஜாக்கள் இருக்கிறார்கள். அப்போ நாடுகள் உருவாகலாம். அது எப்படி இருக்கும், என்ன நாடு, இதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் முன்பு சொன்ன வெளிப்படுத்தப்பட்டவைகள் தான் நமக்குரியது. அந்த நாடுகள் எப்படி இருக்கும், இப்போ இருக்க மாதிரி இருக்குமா, அதெல்லாம் நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் பூமியின் ராஜாக்களுடைய கணங்கள் அங்கு வரும் என்று சொல்லப்படுது. வாசல் அடைக்கப்படலையா? ஏன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய சீன எல்லையில் இப்போ பதற்றம் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த எல்லையில் பயங்கரமான ஒரு பதட்டமான சூழ்நிலை இருப்பது, இராணுவங்கள் குவிக்கப்படுகிறது எல்லையை பாதுகாக்க. ஏனென்றால் அடுத்த நாட்டுக்காரன் என் எல்லைக்குள்ளே வந்துடக்கூடாது என்று சொல்லி எல்லையில் பாதுகாப்பு. ஆனால் புதிய பூமியில் வாசல் அடைக்கப்படுவதே இல்லையா? ஏன்னு சொன்னால் அடுத்த மனிதனுடைய எல்லையை பறிக்கணும் என்கிற தீமையான எண்ணங்களோ பாவமோ எதுவுமே புதிய பூமியில் இருப்பது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்ன? அந்த புதிய பூமியில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். தேவன் அங்கு வாசம் பண்ணுகிறார். அந்த ஜனங்கள் தேவ ஜனங்களா? அப்போ இந்த பூமியில் இருக்கிற புதிய பூமியில் இருக்கிற ஜனங்கள் முழுக்க தேவ ஜனங்கள், தேவ பிரசன்னத்தில் வாழ்கிறவர்கள், தேவ மகிமையில் வாழ்கிறவர்கள். அப்போ இப்பொழுது இருக்கிறது போல இந்த உலகம் இருக்குமா? ஒருவேளை நாடுகள் அமைப்புகள் கனம் மகிமை இதெல்லாம் புதிய பூமியில் இருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிறது போல தீமைகள், போராட்டங்கள், பாடுகள், பாவத்தின் கிரியைகள், பொறாமை, எரிச்சல், பறித்துக்கொள்வது, இப்படி எந்த விதமான தீமையும் அந்த புதிய பூமியில் இருப்பது இல்லை. அல்லேலூயா. அதனால தான் வாசல் என்ன செய்யப்படுவதில்லையா? அடைக்கப்படுவது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கைத்தான் இந்த புதிய பூமியினுடைய வாழ்க்கை. அடுத்து இந்த மனிதனுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? வாசிங்க 21ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. இந்த புதிய பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு என்னென்ன இல்லையா? அவங்க என்ன ஆசீர்வாதம் பாருங்க. அவர்களுக்கு இனி கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார். கண்ணீர் கிடையாது. இப்போ இருக்கிறது போல அவர் வாழ்க்கையில் கண்ணீர் கிடையாது. அவர்களுக்கு இனிமேல் மரணம் கிடையாது. ஆகவே தான் நித்திய வாழ்க்கை. இப்போ இருக்கிற போல் அற்ப ஆயுசெல்லாம் கிடையாது, மரணமே கிடையாது. மரணங்கிற வார்த்தையே அவங்க டிக்ஷனரியில் கிடையாது. மரணம் கிடையாது. மாத்திரமல்ல துக்கம் இல்லை. எதை குறித்ததான துக்கமும் அவர்களுக்கு இருப்பதில்லை. அப்போ எவ்வளோ ஒரு ஆசிரம், எவ்வளோ ஒரு சமாதானம் இருக்கும் பாருங்க. எதை குறித்து துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை. அலறுதல் சொன்னால் ஐயோ என்ன ஆகுமோ, ஒரு பதற்றம், ஒரு பயம், ஒரு திகில், அலறல் எதுவுமே அவர்களுக்கு இல்லையா. சமாதானம், எங்கே திரும்பினாலும் சமாதானம். அடுத்தது சொல்லப்படுகிறது அவர்களுக்கு வருத்தம் இல்லை. வருத்தம் சொன்னால் சரீர பலவீனங்களோ அல்ல இயற்கையினால் உண்டாகிற வருத்தங்களோ எதுவுமே அவர்களுக்கு இல்லை. அப்போ யோசித்து பாருங்க, அந்த புதிய பூமியில் இருக்கிற ஜனங்கள் வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமானது. அந்த புதிய பூமியில் 2ஆம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றதான பரிசுத்தவான்கள் அவள் இருப்பார்கள். அந்த ஜனங்கள் முழுக்க தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய சந்ததி என்றப்படுவார்கள். ஒரு வார்த்தை வாசிங்க, சங்கீதம் 22:30 வசனத்தை வாசிங்க.
ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக, தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். தலைமுறை தலைமுறையாக அது கர்த்தருடைய சந்ததி என்று சொல்லப்படும். அப்போ இந்த புதிய பூமியில் இருக்கிறதான பரிசுத்தவான்கள் தேவனுடைய சந்ததி என்னப்படுவார்கள். அவர்கள் கர்த்தரின் சந்ததி என்னப்படுவார்கள். ஆகவேதான் அவர்கள் முழுக்க முழுக்க அவரை போலவே இருப்பார்கள். ஆகவேதான் மத்தேயு 5:5 வாசித்து பாருங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்களாம். சாந்த குணமுள்ள பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அப்போ இந்த புதிய பூமி யார் சுதந்தரித்துக் கொள்வா? அந்த சாந்த குணம் உள்ளதான தேவனைப் போல சாந்த குணமுள்ள அடிக்கப்படுகிற ஆட்டை போல அவர் அமைதலாக இருந்த அந்த சாந்த குணத்தை தரித்திருக்கிறதான இந்த ஜனங்கள் இந்த புதிய பூமி சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவர் புதிய பூமியில் முழுக்க முழுக்க சாந்த குணம்லாம் இருப்பார்கள். ஒருத்தர் மேலே ஒருத்தர் பகை, கசப்பு, வெறுப்பு, கோபம், எரிச்சல் எதுவும், இதெல்லாம் பழைய பூமி, அதெல்லாம் பழைய வாழ்க்கை. ஆக திரும்ப திரும்ப வேதம் சொல்லுகிறது, முந்தின பூமி ஒளிந்து போயின. அப்போ இந்த புதிய பூமி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. அது இன்னொரு வார்த்தை சொல்லப்படுது பாருங்க, வெளிப்படுத்தி 21 முதல் வசனத்தில் கடைசி பகுதியை வாசிங்க. சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. பூமி என்ன சொன்னால், பூமியில் 3ல் ஒரு பகுதி நிலம், இது எல்லாம் தண்ணீர். சமுத்திரம் பூமியில் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இந்த புதிய பூமியில் சமுத்திரமே கிடையாதான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புயல், வெப்பம், மழை, இது எல்லாமே வானிலை ஆராய்ச்சியாளர்கள் எதை வச்சு நிதானிக்கிறாங்க, எதை வச்சு கணிக்கிறாங்க? இப்பொழுது இந்த கடலில் புயல் மையம் கொண்டு இருக்கிறது, இந்த இடத்துல வறண்ட காற்று வீசி கொண்டிருப்பது, ஆகவே வெப்பம் அதிகமாக இருக்கும். புயல் மையம் கொண்டிருக்குது, ஆகவே கனமழை பெய்யும். ஆகவே இந்த கடலில் இந்த இடத்துல அங்கே புயல் மையம் கொண்டு, இப்படி சமுத்திரத்தை வைத்து என்ன செய்கிறார்கள்? வறண்ட வானிலை, மழை பெய்ய போகிறது, புயல் வீசப் போகிறது, பலத்த காற்றடிக்க போகிறது, இதெல்லாம் இந்த சமுத்திரத்தினுள் வீசுகிற அந்த காற்றை வைத்து இயற்கை அறிவிக்கப்படுகிறது. அப்போ சமுத்திரமே அங்கே இல்லை அப்படின்னா ஒரு வித்தியாசமான இயற்கையின் சூழ்நிலை தான் அங்கே இருக்கும். இப்பொழுது இருக்கிற போல உஷ்ணம் இருக்குமா, அல்லது வறண்ட வானிலை இருக்குமா, அல்லது மழை பெய்யுமா, எதுவுமே தெரியாது. சமுத்திரமே அங்கே இல்லை. இப்போ மழை பெய்யணும்னு சமுத்திரம் தேவை. சமுத்திரம், கடல் இருந்தால் தான் அந்த வெப்பத்தில் கடல் தண்ணீர் ஆவியாகிறது, அது மேலே போகிறது, பின்பதாக அது குளிர்ந்து மழையாக வருகிறத பார்க்குறோம். ஆனால் சமுத்திரமே அங்கே இல்லை அப்படின்னா ஒரு வித்தியாசமான மாறுபட்ட காலநிலை அது இருக்கும். அது எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் கொடுத்திருக்கிறது புதிய பூமியின் வாழ்க்கை ஒரு மகிமையான வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. அது புதிய பூமியில் யார் இருப்பார்? தேவனுடைய பரிசுத்தவான்கள், 2ஆம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றவர்கள். அடுத்தது புதிய வானம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயத்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. போது இந்த பூமி மாத்திரம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்படலை. வேதம் அழகா சொல்லு, வானங்களும் இந்த அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ வாசிங்க 10வது வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும். பூதங்கள் என்று சொன்னா பூதம் அப்படி அதல்ல, இயற்கையினுடைய அந்த வான்வெளியில் இருக்கிறதான அந்த பூதங்கள் அதெல்லாம் என்ன செய்யுமா? வெந்து உருகி போகும். வானம் மட 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 மடன்னு அகன்று போகுமாம். 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அப்போ அந்த நாளில், கர்த்தருடைய நாளில் வானங்கள் மடமட. இந்த கர்த்தருடைய நாள் என்பதுதான் கடைசி காலங்கள். இப்போது நான் கடந்த நாட்கள் சொல்லும் பொழுது வானம் என்று சொன்னால் 3 வானங்கள் உண்டு என்று நான் சொன்னேன். முதலாவது நாம் பார்க்கிறதான ஆகாய விரிவு. நாம் கண்களில் பார்க்கிற இந்த ஆகாய விரிவு என்பது ஒரு காற்று மண்டலம் என்று சொன்னேன். 2வது வானத்தில் தான் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் உண்டு. அவைகள் 2வது வானத்தில் இருந்தாலும் இந்த காற்று மண்டல வழியாக நாம் பார்க்க முடிகிறது என்று சொன்னேன். 3வது வானம் என்பதுதான் பரலோகம் என்பதை நான் சொல்லிக் கொடுத்தேன். இந்த முதலாம் வானம் என்கிறதான இந்த ஆகாய விரிவு
அது ஒரு காற்று மண்டலம். இந்த அர்மகதோன் யுத்தத்தில் வெளிப்படுகிற அணுகுண்டினுடைய வெப்பம், அதிலிருந்து வெளிப்படுகிற காற்று, அதனுடைய வாயுக்களால் இந்த வாயு மண்டலம் பாதிக்கப்பட்டு, இந்த வாயு மண்டலத்தில் இருக்க அந்த ஆகாய விரிவுகளுக்கு வாயு மண்டலம் அது சிதைந்து வாயு மாற்றங்களினால் ஒன்றோடு ஒன்று அது வெடித்து சிதறும். அதைத்தான் பேதுரு சொல்லும் பொழுது வானங்கள் மட என்று அகன்று போகுமாம். அதெல்லாம் வெடித்து சிதறும் இந்த வாயு மண்டலங்கள். நாம் பார்க்கிற வானம், அந்த ஆகாய விரிவு என்கிற அந்த வாயு மண்டலம் வெடித்து சிதறும். இது போதாதுக்கென்று கோகும் ஆகவ யுத்தத்தில் கர்த்தர் தன் கோபாக்கினியான அக்கினை இறக்குகிறார். ஆக இந்த வெப்பத்தினால் இந்த பூமியினுடைய மேற்பரப்பில் உண்டாகிற உஷ்ணம் அது வாயு மண்டலத்தை தாக்குவதினால், அணுகுண்டிலிருந்து எழும்புகிறதான வாயுக்கள் இந்த வாயு மண்டலத்தை தாக்குவதினால் உண்டாகிற வாயு மாற்றங்களினால் வாயுக்கள் அந்த காற்றுகள் ஒன்றோடொன்று வெடித்து சிதைந்து போகும். அதை தான் சொல்லுகிறார் பேதுரு, வானங்கள் மடமட என்று அகன்று, இருக்கிற இடம் தெரியாமல் வானம் அகன்று போகுமாம். இப்படி வானம் அகன்று போன உடனே கர்த்தர் புதிய வானத்தை உருவாக்குகிறார். வாசிங்க 2 பேதுரு 3:13. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இந்த புதிய வானம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வானம் அப்படின்னா என்ன நினைக்கிறோம்? நம்ம சொல்ல போல ஆகாய மண்டலம் ஒன்று பார்க்கிறோம், இது காற்று மண்டலம், இதுக்கு மேலே சூரியன் சந்திரன் இதெல்லாம் பார்க்குறோம், இதெல்லாம் வானத்தில் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் கர்த்தர் உருவாக்குற புதிய வானம் எப்படி இருக்குமாம்? வெளிப்படுத்தல் 21:23 வாசிங்க. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்கும் சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டியதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. அப்போ இந்த புதிய பூமிக்கு வெளிச்சம் கொடுப்பதற்கு சூரியனும் சந்திரனும் புதிய பூமியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சூரியனும் சந்திரனும் இல்லாத ஒரு வானம். இப்போ பூமிக்கு வெளிச்சம் எங்கிருந்து வருது? வானத்தில் இருக்கிறதான சூரியன் சந்திரன் படைக்கும் பொழுதே ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், பகலில் ஆள சூரியனையும் இரவில் ஆள சந்திரனை நட்சத்திரனை கர்த்தர் படைத்தார். எதற்காக? வெளிச்சம் கொடுப்பதற்காக. இப்போ புதிய பூமிக்கு வானத்திலிருந்து வெளிச்சம் வர வேண்டிய அவசியம் இல்லை. சூரியனும் சந்திரனும் வானத்தில் இருப்பதில்லை. அப்போ இந்த புதிய வானம் எப்படி இருக்கும்? சூரியன் சந்திரன் இல்லாமல். அது கர்த்தர் எப்படி வைக்கப் போகிறார் என்பதை நாம் அந்த நாட்களை தான் பார்க்க போகிறோம். புதிய பூமிக்கு வெளிச்சத்துக்கு சூரியன் சந்திரன் தேவையில்லை. ஏன்னு சொன்னால் வேதம் அழகாக சொல்கிறது, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதுக்கு விளக்கு. புதிய பூமியில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுவார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆகவே தான் முந்தைய நாட்கள் சொல்லும்போது சொன்னேன், நாம் பரலோகத்து போவோம்னு சொல்லுகிறோமே, ஆனால் இயேசுவே இந்த பூமிக்கு வருகிறான்னு சொல்லப்படுகிறது. அப்போ பரலோகத்தை நம்ம போக மாட்டோமா என்று சொல்லும் பொழுது எது பரலோகம் என்பதை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், இயேசுவே எங்கே வாசம் பண்ணுகிறாராம்? புதிய பூமியிலே அவருடைய வாசஸ்தலம் இருக்கும். அப்போ இயேசுவே புதிய பூமிக்கு விளக்காக இருப்பார். அவர் தான் லைட், அவர் தான் வெளிச்சம். அப்போ வானத்திலிருந்து சூரியன் சந்திரன் வெளிச்சங்கள் இந்த பூமிக்கு தேவையில்லை. இயேசுவின் மகிமையை முழு பூமியையும் அது பிரகாசிக்கும். அப்போது அந்த புதிய வானங்கிறது அது மகிமையானது. அது எப்படி இருக்கும்? நாம் அந்த நாட்களில் பார்க்கும் பொழுது அப்படியே கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஒரு காரணம் புரிந்து கொள்ள முடியும், புதிய பூமிக்கு வானத்தின் சூரியன் சந்திரன் வெளிச்சங்கள் தேவையில்லை, சூரியன் சந்திரன் இருக்காது. நீதியின் சூரியனாகிய இயேசுவே நித்திய வெளிச்சமாக இருப்பார். அல்லேலூயா. இப்போ புதிய பூமியில் 2ஆம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்ற பரிசுத்தவான்கள் இருப்பார்கள். இந்த புதிய வானத்தில் யார் இருப்பா? அதை குறித்து வேதம் நமக்கு இப்படித்தான் என்று சொல்லாவிட்டாலும் நாம் நம்முடைய கற்றுக்கொள்ளுதலினாலும் யூகித்துக் கொள்ளலாம். ஆனால் இப்படி தான் இருக்கும் நான் சொல்லலை, இது என்னுடைய சிந்தையாக இருக்கிறது. அதாவது பழைய வானம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் வாசிங்க எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நல்ல கவனிங்க. இந்த தள்ளப்பட்ட சாத்தானை குறித்து வேதம் சொல்லும் பொழுது வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகள். இந்த தள்ளப்பட்ட சாத்தான் அவன் ஒரு கூட்ட தூதர்களோடு தள்ளப்பட்டான். நம்முடைய தேவன் சர்வ வியாபிகர். அவர் எல்லா இடத்துலையும் அவர் இருக்க ஓம்னிபொட்டன்ட். அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிற தேவன்.
அவர் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறவர். பரலோகத்திலும் பிரசன்னமாயிருக்கிறார், பூமியில் பிரசன்னமாயிருக்கிறார், எல்லா மூலை முடுக்களிலும் கர்த்தருடைய மகிமை பிரசன்னமாயிருக்கிறது. ஆனால் சாத்தான் அப்படி கிடையாது. அவன் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்க முடியும். அவன் முழு உலகத்தை எப்படி தான் பாவத்துக்கு நடத்துகிறான்? இந்த சாத்தான் இந்த வான மண்டலங்களே தன் சிங்காசனத்தை வைத்துக்கொண்டு தனக்கு கீழே இருக்கிறதான அந்த பொல்லாத அசுத்த ஆவிகளை ஒவ்வொரு பகுதிகளுக்கு நியமித்து வைத்து அதன் அடிப்படையில் தான் ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அதைத்தான் பவுல் சொல்லும் பொழுது, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்கள் பொல்லாத ஆவியின் சேனைகள். இது சாத்தானுடைய நிர்வாகத்தினுடைய அமைப்பு. துரைத்தனம், அதிகாரம், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள்னால் அந்தந்த ஏரியாவுடைய அதிபதிகள். அதுக்கு மேலே இருக்கிற தலைமை சீஃப் தான் இந்த சாத்தான். அவன் இருக்கிற இடம் வானமண்டலங்களில் இருக்கிறான். இதுதான் இப்போ இருக்கிறதான சாத்தானுடைய ஆளுகையின் அமைப்பு. இப்போ சாத்தான் எங்கிருந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான்? வான மண்டலங்களில் அவன் சிங்காசனத்தை அமைத்து அங்கிருந்து எல்லா அசுத்தாவிகளை கொண்டு உலகத்தை தன் கட்டுக்குள் வைக்க போராடி கொண்டிருக்கிறான். ஆகவே தான் தானியேல் ஜெபிக்கும் பொழுது கேப்ரியேல் அவர் பதிலை கொண்டு வரும் பொழுது அங்கேயே அவரை தடுக்க பார்க்குறான் சாத்தான். லூசிஃபர் யாரோட போராடுறான்? கேப்ரியலோட. உடனே மிகாவேல் அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து இந்த லூசிஃபரோட சாத்தானோட போராடி அவனை ஜெயித்து கேப்ரியலை கீழே அனுப்புகிறார் பதிலை கொடுப்பதற்கு. இப்போது வானமண்டலத்தில் தான் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிறது. ஆனால் கடைசி நாள் என்ன சம்பவிக்கும்? இது கடந்த நாட்கள் நாம் தியானித்திருக்கிறோம். வாசிங்க, வெளிப்படுத்தல் 12:7 வரை வாசிங்க. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இவன் உட்கார்ந்திருக்கிறான். இவனுக்கு ஒரு அமைச்சரவை போல ஒரு கூட்டம் மேல இருக்குது, மீதி கூட்டமெல்லாம் கீழே வேலை செய்யுது. இப்போ அந்த 7 வருட ஆளுகையின் முதல் 3 வருடம் முடியும் பொழுது எருசலேம் ஆலயம் கட்டப்படுகிறது. கட்டப்பட்ட பின்பு அது வரைக்கும் அந்தி கிறிஸ்து அங்கீகரித்ததான இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த அந்தி கிறிஸ்து தன்னை மேசியா என்று சொன்னவனை எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது தான் இந்த சம்பவம் நடக்கிறது. வானத்தில் மிகாவேல் அவரோடு கொண்ட ஒரு தூதர் கூட்டம் இந்த சாத்தானோடு, அதை பெரிய வலுசர்பமாகிய இந்த சாத்தானோடும் அவனுடைய தூதரோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். அப்பொழுது சாத்தானும் அவன் தூதர்களும் அவர்கள் வெட்டப்பட்டு கீழே தள்ளப்பட்டு பூமியில் விழுகிறார்கள். அப்போ வானத்திலிருந்து அவருடைய இடம் பறிக்கப்பட்டு சாத்தானும் தூதர்களும் பூமியிலே தள்ளப்படுகிறார்கள். எப்போ? அந்த 7 வருட அரசாட்சியின் முதல் பகுதி முடியும் பொழுது. அப்போது பழைய வானத்தில் இருக்கிற அந்த அந்தகாரத்தின் வல்லமைகள் முறியடிக்கப்பட்டு பூமியில் தள்ளப்பட்டது. அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம் தியானித்தோம். கடைசியில் அந்த சாத்தானுக்கு முடிவு கட்டி கர்த்தர் தள்ளிவிட்டார். அப்போ பழைய வானத்தில் இந்த சாத்தானோட தூதருடைய ஆளுகை இருந்தது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பழைய வானத்தில் சாத்தான் தூதருடைய ஆளுகை இருந்தது. இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ பழைய வானத்தை கர்த்தர் ஒழிச்சிட்டார். இப்போ புதிய வானத்தை உருவாக்கும் பொழுது ஒருவேளை தேவனை ஆராதிக்கிற தேவ தூதர்களுக்கு அந்த புதிய வானம் கொடுக்கப்படலாம். லேலூயாம், லேலூயாம். தேவனை அவர் சிங்காசனம் முன்பு இருந்து கொண்டு ஆராய்த்து கொண்டு நாம் கடந்த நாட்கள் தியானித்தோமே. கேருபீன்கள், சேராபீன்கள், 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், தூதர்கள் கூட்டம், இவர்கள் எல்லா சிங்காசனம் முன்பாக நின்று கொண்டு அவர் கர்த்தரை ஆராய்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை இவர்களுக்கு அந்த வானம் கொடுக்கப்படலாம். இவர்கள் வானத்தில் அவர்கள் இருந்து கொண்டு பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறவரை ஆராய்த்து கொண்டிருக்கலாம். ஏனென்றால் புதிய பூமியிலே ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் இருக்கிறது. புதிய பூமியிலே பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். பரலோகத்தில் பிதாவின் சிங்காசனம் இருக்கிறது. ஒருவேளை அவரை ஆராதிக்கிற தூதர்களுக்காக இந்த ஆகாய மண்டலம், இந்த புதிய வானம் தரப்படலாம். லேலூயாம், லேலூயாம். இதுக்கு எங்கே வசனம் இருக்குது என்று கேட்காதீங்க. இப்படி பழைய வானம் இந்த அந்தகார வல்லமைகள் நிரப்பப்பட்டிருந்தது போல இந்த புதிய வானம் ஒரு பரிசுத்தம் உள்ளதாய், எப்படி பழைய வானம் அசுத்தம் உள்ளதாய் அந்தகார வல்லமையில் நிரப்பப்பட்டிருந்தது போல இந்த புதிய வானம் பரிசுத்தம் உள்ளதாய் தேவ தூதர்களால் நிரப்பப்பட்டதாக இருக்கலாம். அல்லேலூயாம். இதுதான் புதிய வானம்.
அடுத்தது புதிய எருசலேம். வாசிங்க வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 2-3. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டு இருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். நல்ல கவனிங்க. இப்போ யோவான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனுடைய காரியமெல்லாம் முடிஞ்ச உடனே இப்போ இன்னொரு தரிசனத்தை பார்க்கிறார். புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறது. இப்போ இன்னொரு காட்சி பார்க்குறாரு. பரலோகத்திலிருந்து ஒரு நகரமே இறங்கி வருகிறது. அந்த நகரம் புதிய எருசலேம் என்று யோவான் சொல்லுகிறார். அது எப்படி இருந்துச்சா, தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல. எல்லா சகோதரிமார்களும் எப்பொழுதுமே தன்னை அலங்கரிக்க விரும்புவார்கள். ஆனால் அந்த கல்யாண நாளுக்கு எட்டுகிற அந்த மணப்பெண் தன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் அலங்கரிக்காத ஒரு அலங்கரிப்பை தான் அன்றைக்கி அலங்கரிப்பாங்க. ஒருவேளை வழக்கமாக பியூட்டி பார்லர் போகிறவங்களா இருந்தால் கூட அந்த கல்யாண நாளுக்கு பார்த்தா லைஃப்பில் அது வரைக்கும் அலங்கரிக்க ஒரு அலங்கரிப்பு. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமும் கல்யாண நாளுக்கான அலங்கரிப்பை இன்னொரு முறை அலங்கரிக்க மாட்டாங்க. அப்போ கல்யாண நாள் என்பது ஒரு வித்தியாசமான விசேஷமான ஒரு மேன்மையான அலங்கரிப்பு. அப்படிப்பட்ட ஒரு அலங்கரிப்பு ஏன் அந்த வார்த்தை சொல்லப்படுதுன்னா, விவரிக்க முடியாத அளவுக்கு அந்த புதிய எருசலேம் நகரம் அவ்வளவு அலங்காரமாக இருந்தது. அது பார்ப்பதற்கு இந்த யோவான் சொல்கிறாரு, நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அது இப்படி தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக இருந்தது. ஆகவே இந்த புதிய எருசலேம் எதை குறிக்கிறது, யார் அதில் இருப்பார்கள், அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த புதிய எருசலேம் யாரை குறிக்கிறது, எதை குறிக்கிறது, எப்படி இருக்கிறது? 9-10 வசனங்களையும் வாசிங்க. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து நீ இங்கே வா ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். இப்ப இந்த புதிய எருசலேம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், இப்போ கடைசியான 7 வாதை, அதாவது 7 கலசங்களை வைத்த 7 தூதர்களில் ஒரு தூதர் என்ன செய்கிறாரு, யோவான் அழைக்கிறார். என்னன்னு சொல்லி அழைக்கிறார் பாருங்க. அவர் சொல்றாரு, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். ஆட்டுக்குட்டியான மனைவி யாரு? நீங்கள் நானும் தான், சபை தான். இப்போ யோவானுக்கு தூதன் சொல்கிறார், நீ வாப்பா, ஆட்டுக்குட்டியான மனைவி உனக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு உயரமான பருவத்து மேல் நிற்க வைத்துட்டு இப்போ மணவாட்டியை பார்க்கணும்னு சொல்லி யோவான் பார்த்துட்டு இருந்தால் அங்கிருந்து புதிய எருசலேம் இறங்கி வருகிறதை அந்த யோவானுக்கு தூதன் காட்டுகிறார். அப்போது அந்த தூதன் என்ன சொல்ல வருகிறாரு, இதுதான் புதிய எருசலேம் தான் ஆட்டுக்குட்டியுடைய மணவாட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சில நேரங்களில் சில பேர் சொல்லுவாங்க, அந்த ஊரே பத்திட்டு எரியுதுங்க, அல்ல ஊரே அழுதுச்சுங்க. அப்படி ஊரே அழுதுச்சுன்னா என்ன அர்த்தம்? ஊர் எப்படி அழுகும்? ஊரே அழுகுது அப்படின்னா ஊரில் இருக்கிற ஜனங்கள் அழுதார்கள். ஊரே சிரிச்சிச்சு அப்படின்னா ஊர் எப்படி சிரிக்கும்? ஊர் சிரித்ததுன்னா ஊரில் இருக்கிற ஜனங்கள் சிரித்தார்கள். அப்போது புதிய எருசலேம் இறங்கி வருகிறது, இதுதான் மணவாட்டி என்று சொன்னால் அந்த புதிய எருசலேமுக்குள்ளே இருக்கிறவர்கள் மணவாட்டின்னு அர்த்தம். அப்போ மணவாட்டி சபை எதுக்குள்ளே இருக்குது? புதிய எருசலேமில் இருப்பார்கள். இப்போ இந்த புதிய எருசலேம் எங்கிருந்து இறங்கி வருது? பரலோகத்திலிருந்து நகரம் அப்படியே இறங்கி வருது.
ஹைட்ராலிக் மிஷினில் இறக்கணும் எப்படி இறங்கும், அதுபோல் பரலோகத்திலிருந்து நகரமே இறங்கி வந்து இது எங்கே இறங்கி வருது? புதிய பூமியில் இறங்கி வருகிறது. அப்போ புதிய பூமியை யோவான் பார்த்துட்டாரு. அவர் பார்த்துட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு நகரம் அப்படியே பரலோகத்தில் இறங்கி வந்து பூமியின் மைய பகுதிக்கு இறங்கி வருது. அதுதான் புதிய எருசலேம். இந்த புதிய எருசலேம் தான் மணவாட்டி சபை இருக்கிற இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பரலோகத்தில் இருக்காதா சபை? நாம் பரலோகம் போவோம்னு பார்த்தா கடைசி சுற்றி இந்த பூமியிலே வந்து வச்சுட்டோமே நாம அப்படின்னு யோசிக்கலாம். இப்போ வாசித்து பாருங்க, அதே வெளிப்படுத்தி 21:3 திரும்ப வாசிங்க. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். தேவனே இப்போ எங்கே வந்துட்டாராம்? இந்த புதிய பூமியிலே தேவன் வந்து விட்டார். அது எங்கே இருக்கிறார்? இப்போ திரும்ப வாசிங்க 21ஆம் அதிகாரம் 23. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்கும் சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே தான் இருக்கிறாரு? இங்கே புதிய பூமியில். அப்போ புதிய பூமியில் இருக்கிறது என்ன அர்த்தம்? மணவாட்டியோடு இயேசு வந்து விடுகிறார். மணவாட்டி எங்கே இருக்குது? புதிய எருசலேம். அப்போ மணவாட்டியோடு இயேசுவும் புதிய எருசலேமில் இருப்பார். அப்போ புதிய பூமி, புதிய பூமியின் மையத்தில் புதிய எருசலேம். அந்த புதிய எருசலேமுக்குள்ள ஆட்டுக்குட்டியானவர் இயேசு இருக்கிறார், சபையும் இருக்கிறது. இயேசு எங்கே இருக்கிறாரோ அதுதான் பரலோகம். அல்லேலூயா. அப்போ பரலோகம் என்ன? நல்ல கவனிங்க. இப்போ பரலோகம் உண்டு. நாம் 3வது வானம் தான் பரலோகம் என்று சொல்கிறோம். நாம் வாழுகிறது பூமி. இதெல்லாம் இப்போ புதிதாக்கப்படுகிறது, ரீஃபார்ம் பண்ணப்படுகிறது. இதெல்லாம் பண்ணப்பட்ட உடனே இந்த புதிய பூமியே ஒரு பரலோகமாக மாறுகிறது. இப்போ பரலோகத்தின் எல்லை விரிவாகி விடுகிறது. இப்போ பரலோகத்தில் தேவன் வாசமாக இருக்கிறார். அவர் வாசஸ்தலம் எந்த வரைக்கும் வந்துருச்சு? புதிய பூமி, புதிய எருசலேம். அப்போ இந்த பரலோகத்தின் எல்லை விஸ்தாரமாகிறது. புதிய நகரம் அது ஒருவேளை பரலோகமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் புதிய நகரமாகிய புதிய எருசலேம் பரலோகத்தின் தலைமை நகரம். அல்லேலூயா. ஏன் தலைவரே இங்கே தான் இருக்கிறாரு? தலைவர் எங்கே தான் இருக்கிறாரு? புதிய எருசலேமில். தலைவர் எங்கே இருக்கிறாரு? அதுதான் தலைநகரம். அப்போ புதிய எருசலேமாகிய இந்த பரம எருசலேம் பரலோகத்தின் தலைநகரம். அந்த பரலோகத்தின் தலைநகரத்தில் தான் தலைவராம் இயேசுவோடு, மணவாள் நாம் இயேசுவோடு நீங்களும் நானும் மணவாட்டிகளாக வாசம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் எங்கே இருக்கிறாரோ அதுதான் பரலோகம். ஆக பரலோகத்தின் எல்லை விரிவாகிறது. இந்த புதிய எருசலேம், இந்த புதிய எருசலேம் மணவாட்டி சபை வாழ்கிற மகிமையான ஸ்தானம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் 3 விதமான எருசலேம் நகரம் உண்டு. நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். ஒன்று சரித்திரத்தின்படி இருக்கிற எருசலேம் நகரம். இப்போ இருக்கிற எருசலேம் நகரம் இது தாவீது நாட்களிலிருந்து எருசலேம் தலைநகரமாக இருந்தது. நீ வாசிக்கும் பொழுது தானியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசித்து பாருங்க. நெகேமியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனங்களை வாசித்து பாருங்க. இந்த எருசலேம் ஹிஸ்டாரிக்கலாக இருக்கிற மேப்பில் இருக்கிற இன்றைக்கு இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற எருசலேம் நகரம் தாவீது நாட்களிலே தலைநகரமாக இருந்தது. அந்த எருசலேம் தலைநகரம் பரிசுத்த நகரம் என்று சொல்லப்பட்டது. அந்த எருசலேம் என்ற தலைநகரத்தில் தான் முக்கியமான தலைவர்கள் இருப்பார்கள். ஆனால் அது ஒரு பரிசுத்த நகரம் என்று சொல்லப்பட்டாலும் அடிக்கடி பாவத்தில் ஜனங்கள் விழுந்து கரைபடுகிற நகரமாக இருந்தது. இது ஒரு எருசலேம் நகரம். அடுத்து 2வது எருசலேம் எங்கே இருக்கிறது? 1000 வருட அரசாட்சியில் சகரியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பகிரங்க வருகையிலே ஒலிவ மலையின் மேல் இறங்கி வருகிறார். அப்படி இறங்கி வரும் பொழுது அவர் எருசலேமை தலைநகரமாக கொண்டு 1000 வருடம் அவர் ஆளுகை செய்ய போகிறார். 1000 வருட அரசாட்சி. நீ மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கும் பொழுது தன் சீசலை பார்த்து சொல்லுகிறார், நான் சிங்காசனம் உட்கார்ந்துருப்பப்பா, நீங்கள் என்னோட கூட 12 சிங்காசனத்தில் உட்கார்ந்து இஸ்ரவேல் 12 கோத்திரங்களை நியாயம் விசாரிப்பீங்க என்ன சொல்லுங்கள். அப்போ 1000 வருட அரசாட்சியில் எருசலேம் நகரம் தலைமை நகரமாக இருக்கும். இது 2வது எருசலேம். 3வது எருசலேம் இந்த புதிய எருசலேம். இது நித்திய வாழ்க்கையில் பரலோகத்தின் தலைநகரமாக இருக்கும்.
ஒன்று தாவீதின் நாட்களில் ஹிஸ்டாரிக்கலான சரித்திரமான எருசலேம் தலைநகரமாக இருந்தது. 1000 வருட அரசாட்சியில் அதே எருசலேம் அது தலைநகரமாக இருந்தது. மூன்றாவது நித்திய வாழ்க்கையில் தேவனால் உருவாக்கப்பட்ட அந்த பரம எருசலேம், அதுதான் பரிசுத்த நகரம், அதான் உண்மையான பரிசுத்த நகரம், அது பரலோகத்தின் தலைநகரமாக இருக்கும். அல்லேலூயா. முந்தின 2 எருசலேமும் அது பரிசுத்த நகரம் சொல்லப்பட்டாலும் இந்த பரம எருசலேமுக்கு இணையானது அல்ல. ஏன்னா 1000 வருட அரசாட்சியில் கூட தலைமையிடமாக கொண்டு கர்த்தர் ஆளுகை செய்தார். 1000 வருடம் முடித்த உடனேயே ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு எதிராய் மாறினார்கள். ஆனால் புதிய எருசலேம் முழுக்க முழுக்க அது பரிசுத்த நகரம். ஆகவேதான் வெளிப்படுத்த 21:9-10 வாசிக்கும் பொழுது அது மகிமையாய் தேவனுடைய மகிமை நிரம்பினதாக இருந்தது. தேவனுடைய மகிமை என்னன்னா பரிசுத்தம் தான். ஆக அந்த பரம எருசலேம் ஒரு பரிசுத்த நகரம். இது முழுக்க முழுக்க பரலோகமா என்று சொன்னால் இல்லை. ஏது தலைமை நகரம் என்று சொல்லுகிறேன் அப்படின்னா, நீங்கள் 16வது வசனம் வெளிப்படுத்தல் 11-16 வாசிங்க. அந்த நகரம் சதுரமாயிருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அந்த நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. இந்த நகரம் ஒரு குறிப்பிட்ட அளவுள்ளதா இருந்தது. பரலோகத்துக்கு எல்லையே கிடையாது. அப்போ இந்த பரம எருசலேம் என்பது அது மட்டும்தான் பரலோகம் என்பது அர்த்தம் அல்ல. ஆகவே அநேகர் சொன்னால் ஒருவேளை புதிய எருசலேம் இதுதான் பரலோகம், கிடையாது. பரலோகம் அளவுள்ளது அல்ல. அப்போ இந்த பரம எருசலேம் ஒரு அளவுக்குள் சொல்லப்படாது, சதுரமான நகரமாக இருக்கிறது. அப்போ இது ஒரு நகரம், இது கட்டப்பட்ட நகரம். இந்த நகரம் பரலோகத்தின் தலைமை நகரமாக இருக்கும். அல்லேலூயா. சரி, இப்போ புதிய எருசலேமுடைய அந்த புதிய எருசலேம் நகரத்தின் அமைப்பு எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதாவது புதிய பூமியை குறித்து பார்த்தோம். அந்த புதிய பூமியில் 2வது உயிர்த்தெழுதலில் எழும்பின பரிசுத்தவான்களுக்கு அந்த புதிய பூமி தரப்படும் என்பதை குறித்து பார்த்தோம். அடுத்து நாம் வசிக்க போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டி ஆகிய நீங்களும் நானும் வசிக்க போகிற அந்த புதிய எருசலேம் எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் இயேசுவும் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் அந்த புதிய எருசலேம் நகரத்தை குறித்த சில விதமான வெளிப்பாடுகளை மாத்திரம் அதை நாம் புரிந்து கொள்வது கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதாவது ஏன் இந்த புதிய எருசலேமை குறித்த ஒரு சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த நமக்காக மணவாளன் கட்டி வைத்திருக்கிற வீடு அது எப்படி இருக்க போகிறது என்கிறதான ஒரு ஏக்கம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அதை பார்ப்பதற்கும் அதை சுதந்திரிப்பதற்குமான ஒரு ஏக்கம் நமக்குள்ள உருவாகணும். சாதாரணமாக ஒரு திருமணம் நிச்சயிக்கப்படும் பொழுது அந்த மணப்பெண் திருமண நாள் வரைக்கும் மணமகனுடைய வீட்டுக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்களுக்கு இந்த மணப்பெண்ணுடைய குடும்பத்தாரெல்லாம் மாப்பிள்ளை போயிட்டு வரும் பொழுது இந்த மணப்பெண் கேட்பான், மாப்பிள்ளை வீடு எப்படி இருக்குது, அவர் வீட்டில் எத்தனை ரூம் இருக்குது, கிச்சன் எவ்வளோ பெருசு இருக்குது. ஏன் இதெல்லாம் விசாரிக்கிறாங்க? தான் வாழப்போகிற வீடு எப்படி இருக்கிறது இப்போ அதை பார்க்கலை. ஆனால் இவருடைய குடும்பத்தார் போயிட்டு வந்து வீடு சூப்பராக இருக்குது, கிச்சன் இவ்வளோ இப்படி இருக்குது, ஹால் இவ்வளோ இப்படி இருக்குது, பெட்ரூம் இப்படி இருக்கிறது என்று அந்த வீட்டை குறித்து, அந்த ஊரை குறித்து, அந்த தெருவை குறித்து, அதனுடைய அலங்காரங்களை குறித்து, அதனுடைய விசேஷமான காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது அதை பார்க்காமலேயே இந்த மணப்பெண்ணுக்கு ஒரு வாஞ்சை, ஒரு ஏக்கம். இப்படிப்பட்ட என்னுடைய மணமகன் வீட்டை, என்னுடைய கணவனார் வீட்டை நான் சுதந்திரிக்க போகிறேன், அங்கே போக போகிறேன் என்கிற ஒரு ஏக்கம் அவளுக்குள்ள அதிகமாக திருமண நாளுக்காக ஏக்கம் உள்ளவளாக இருப்பார். அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் கட்டப்போகிறேன் என்று சொன்னவர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த வாசஸ்தலம் நாம் தங்கப்போகிற அந்த வீடு நகரம் முழுமையான ஒரு வெளிப்பாடை கொடுப்பதற்கு பதிலாக ஒரு சில வெளிப்பாடுகள் மாத்திரம் தந்திருக்க. எதற்காக சொன்னால் நாம் அது சுதந்திரிப்பதற்கு ஒரு ஏக்கம் உண்டாக வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அந்த புதிய எருசலேம் என்கிற நகரம் நம்மீது ஆண்டவர் இயேசுவுக்கு எத்தனை நேசம், எத்தனை அன்பு என்பதனுடைய வெளிப்பாடு, அவர் அடையாளம் தான் இந்த புதிய எருசலேம். நம் மீது அவர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்கிறதை நமக்கு விளங்க பண்ணுகிற ஒரு அன்பின் அடையாள சின்னம் தான் அந்த புதிய எருசலேம் நகரம். ஆக அதனுடைய அமைப்பை குறித்து
நாம் பார்க்க வேண்டியது அவசியம். அது எப்படி இருக்க போகிறது? வாசிங்க. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். இப்ப யோவானுக்கு ஒரு வெளிப்பாடு தரப்படுகிறது. கடைசியாக வெளிப்பட்ட 7 வாதைகள், அதாவது 7 கலசங்கள், அந்த 7 கலசமாகி 7 வாதைகளை நிறைவேற்றுகிற அந்த 7 தூதர்களில் ஒரு தூதன் யோவானை அழைக்கிறார். நீங்கள் ஏறி வாப்பா, இங்கே வா, நான் உனக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். நல்ல கவனிங்க. அந்த தூதன் என்ன சொல்லி அழைக்கிறார்? உனக்கு மணவாட்டியை காண்பிக்கிறேன். ஆட்டுக்குட்டியான மணவாட்டி யாரு? நீங்களும் நானும் தான். அப்போ இந்த தூதன் யாரை காண்பித்திருக்கணும்? எடுத்துக்கொள்ளப்பட போகிற சபையாகிய தேவ ஜனங்களை காண்பித்திருக்கணும். ஆனால் என்ன நடக்குது பாருங்க. யோவானை அந்த ஒரு பர்வதத்தின் மேலே நிறுத்தி வைத்து அங்கே பார் ஆட்டுக்குட்டியான மணவாட்டி என்று யோவானுக்கு அந்த தூதன் காண்பிக்கிறான். இப்போ அந்த யோவானை பார்க்கும் பொழுது புதிய எருசலேம் என்கிறதான நகரம் பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறதை பார்க்கிறார். யோவானு சொல்லப்படுகிறது, இதுதான் ஆட்டுக்குட்டியான மணவாட்டி என்பது அது பாலினத்தை குறிக்கிறது, அதாவது ஜனங்களை குறிக்கிறது. ஆனால் நகரம் என்று சொல்லும்போது இடத்தை குறிக்கிறது. ஆனால் தூதன் சொல்ல இதுதான் மணவாட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊர் சிரித்தது அப்படின்னு சொன்னால் ஊர் சிரிக்காது, ஊருக்குள் இருக்கிற ஜனங்கள் சிரித்தார்கள். அப்படின்னா இந்த புதிய எருசலேம் நகரத்தை பார்த்து இதுதான் மணவாட்டி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த நகரத்துக்குள் இருப்பவர்கள் ஆட்டுக்குட்டியான மணவாட்டி. அப்போது புதிய எருசலேமில் யார் வாசம் பண்ணுவார்கள்? ஆட்டுக்குட்டியானவருடைய மணவாட்டி ஆகிய நீங்களும் நானும் வசிக்கிற இடம்தான் இந்த புதிய எருசலேம். அல்லேலூயா. அப்போ இந்த புதிய எருசலேம் யாருக்காக கொடுக்கப்படுகிறது? மணவாட்டி சபைக்கு. புதிய பூமி 2ஆம் உயிர்த்தெழுதலில் எழும்புகிற பரிசுத்தவான்களுக்கு. புதிய வானம் ஒருவேளை தேவ தூதர்களுக்கு கொடுக்கப்படலாம். இந்த புதிய எருசலேம் என்பது இது ஆட்டுக்குட்டியானுடைய மணவாட்டி ஆகிய உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு மகிமையான ஒரு நகரம். இப்போ யோவான் பார்க்கிறாரு, அந்த பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு எங்கே இறங்கி வருகிறது? புதிய பூமிக்கு இறங்கி வருகிறது. அப்போ மணவாட்டி சபையாகி நீங்களும் நானும் வசிக்கிற புதிய எருசலேம் அது பரலோகம் என்கிற இடத்தில் அல்ல, புதிய பூமியில் இருக்கிறது. அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பலாம். அப்போ நான் பரலோகத்துக்கு போகிறது இல்லையா? நான் இவ்வளோ காலமாக பரலோகம் என்று ஏங்கி கொண்டிருக்கிறேன். அப்படி நான் திரும்ப வந்து நான் அந்த பூமியில் தான் வாசம் பண்ண போகிறேன். அப்போ பரலோகத்தில் இருப்பேன் என்பது பொய்யா? ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? நீங்களும் என்னோட கூட இருக்கும்படி. வாசிங்க யோவான் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். மணவாளன் இயேசு மணவாட்டி கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நான் போய் உங்களுக்கு ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்திட்டு நான் திரும்ப வருவேன். வந்து நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படி உங்களை அழைத்து செல்வேன். அப்போ ஆண்டவர் வந்து அழைத்து செல்வேன்னு சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் இயேசுவோடு நம்ம இருக்க போகிறதான் நமக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் பண்ணப்பட்ட பரலோக வாழ்க்கை. அப்போ பரலோகத்திலாம் புதிய எருசலேமில் இருக்கிறோமே, ஆண்டவர் இயேசு எங்கே இருக்கிறாரோ அதுதான் பரலோகம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ பரலோகத்திலே
தேவன் சிங்காசனம் இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிற தேவன் சகலவற்றை ஆளுகை செய்கிறார். ஆனால் புதிய வானம் புதிய பூமி வரும் பொழுது அந்த பரலோகத்தின் எல்லை விஸ்தாரமாகிறது. பரலோகத்தினுடைய தலைநகரமாக புதிய எருசலேம் மாறப்போகிறது. அப்போ இந்த புதிய எருசலேம் புதிய பூமியில் இருந்தாலும் இதுவும் பரலோகத்தின் ஒரு பகுதியே. ஆண்டவர் சொல்றாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. பிதாவின் வீடு எதை சொல்கிறார்? பரலோகம். அப்போ பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். அந்த வாசஸ்தலம் தான் புதிய எருசலேம். அப்போ புதிய எருசலேமும் பிதாவின் வீடு, அதுவும் பரலோகத்தின் ஒரு பகுதி. இன்னும் சொல்லப்போனால், ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பா வீடு எப்பவும் போல தான் இருக்குது. இப்போ பையனுக்கு கல்யாணம் உடனே அந்த அப்பாவோட வீட்டில் இருக்கிற காலி இடத்துல ஒரு ரூம் கட்டப்படும், ஒரு சின்ன வீடு கட்டப்படும். இப்போ கட்டப்பட்ட உடனே கல்யாணம் முடிஞ்சு அப்பா வீட்டில் தான் புதிதாய் கட்டப்பட்ட இன்னொரு அறையிலே அந்த மகனும் மனைவியும் தங்குவார்கள். அது தங்குறதுனால இது அப்பா வீடு இல்லை வேறொரு வீடு என்று சொல்ல முடியாது. இப்போ அப்பாவோட வீடு எல்லை விஸ்தாரமாயிடுச்சு. அந்த வீடு புதிதாக வீடு சேர்ந்து தான் அப்பாவுடைய வீடு. அதே போல தான் பரலோகத்தினுடைய இன்னொரு பகுதியாக விஸ்தாரிக்கப்பட்ட எல்லையாக இந்த புதிய எருசலேம். ஆகவே இதுவும் பரலோகத்தின் பகுதியே. அப்போ புதிய எருசலேம் தான் பரலோகமா? கிடையாது. இன்னைக்கு அநேகர் அந்த புதிய எருசலேம் தான் பரலோகம். இல்லை, புதிய எருசலேம் பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறது. ஆகவே புதிய எருசலேம் ஒரு முழுமையான பரலோகம் அல்ல. ஏன் சொன்னது? புதிய எருசலேமுக்கு அளவுகள் கொடுக்கப்படுகிறது, ஆனால் பரலோகத்துக்கு அளவு கிடையாது. அப்போ இந்த புதிய எருசலேம் என்பது பரலோகத்தின் தலைநகரம் அல்லது பரலோகத்தின் ஒரு பகுதி. ஏன் தலைநகரம் சொல்கிற? பரலோகத்துக்கு தலைவராம் இயேசுவே எங்கே தான் இருக்கிறாரு? பரலோக புதிய எருசலேமிலே. அப்போ இந்த புதிய எருசலேம் பரலோகத்தின் தலைநகரமாக இருக்கும். ஆகவே இந்த புதிய எருசலேமை தான் மணவாளனாக இயேசு உங்களுக்காக எனக்காக 2000 வருஷமாக அவர் கட்டி கொண்டு இருக்கிறார். நான் போய் உங்கள் ஒரு வாசஸ்தலத்தை கட்டப்போகிறேன், ஆயத்தம் பண்ண போகிறேன் சொல்லி 2000 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் அதை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாரு. ஒருவேளை அது முடிவு நிலைமைக்கு வந்திருக்கும், ஃபைனல் டச்சிங் நடக்கும், சீக்கிரம் முடிகிற நேரத்தை. ஏன்னா எல்லா விதமான காரியம் நிறைவேறிவிட்டது. இந்த செய்தியை கொடுக்கும் பொழுது இந்த நாளில் நான் ஒரு பேப்பரில் ஒரு செய்தி வாசித்தேன். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இவ்வளவு காலமாக இஸ்ரேல் நாடும் அதை சுற்றி அரபு நாடுகளும் ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேலாகவே ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு உள்ள எதிரியால் நாடுகளாக இருந்தது. சமீபத்தில் இந்த அமெரிக்க அதிபர் இஸ்ரேல் நாட்டுக்கும் ஐக்கிய அரபு நாடுகளுக்கும் ஒரு உறவை உண்டாக்கினார். ஐக்கிய அரபு எமிரேட் அந்த நாட்டுக்கு உறவை உண்டாக்கினார், சமாதான உறவு உண்டாக்கிட்டார், சமாதானத்தை உருவாக்கிட்டார். இப்போ இஸ்ரேலுக்கும் பஹ்ரைன் நாட்டுக்கும் இருந்த பகையை நீக்கி சமாதானத்தை உருவாக்க ஆரம்பித்து விட்டார். இப்போ இதுவரைக்கும் இஸ்ரேல் நாட்டுக்கும் அதை சுற்றிய இஸ்லாமிய நாடுகளுக்கும் பயங்கரமான ஒரு பகை இருந்தது. இப்போ அந்த பகைகள் மாறி மாறி ஒவ்வொரு இஸ்லாமிய நாடும் இஸ்ரேல் நாடோடு சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு கொண்டு இருக்கிறார்கள். இது எதை குறிக்கிறது என்றால், வரப்போகிறதான அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையில் இஸ்ரேல் தேசத்தில் ஆலயம் கட்டுவதற்கான அடிமட்ட பணிகள் ஆரம்பமாகிவிட்டது. இதான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இஸ்லாமிய நாடுகள் ஒத்துழைத்தால் தான் எருசலேம் ஆலயம் கட்டப்படும். இப்போ ஒத்துழைப்பதற்கு எதிரும் புதிருமாக இருந்த நாடுகள் சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தாகி கொண்டிருக்கிறது. ஐக்கிய அரபு எமிரேட் அது கையெழுத்து போட்டான். இப்போ அடுத்து பஹ்ரைன் நாடுக்கு ஒப்பந்தத்துக்கு ஆயத்தம் ஆயிடுச்சு. இது எதற்கு சொல்லுகிறேன்? எல்லா விதமான அடையாளம் நிறைவேறி முடிகிற நாட்கள். ஆக ஆண்டவர் இயேசு, நான் நினைக்கிற புதிய எருசலேம் ஃபினிஷிங் நிலைமைக்கு இருக்கும், முடியறதுக்கு ஆயிடுச்சு. சீக்கிரம் மணவாளன் வரப்போகிறார். உங்களை என்னையும் கல்யாண வீட்டில் அழைத்து கொண்டு போய் 7 வருட கல்யாண விருந்து, 1000 வருட அந்த 1000 வருட அரசாட்சி எல்லாம் முடித்து புதிய எருசலேமிலே உங்களை என்னையும் மகிழ பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இந்த நகரம் எப்படி இருக்க போகிறது? நீங்கள் பைபிளை வாசித்தீங்கன்னா முழுமையான ஒரு வெளிப்பாடை கர்த்தர் தரலை. இதில் வெறும் சாதாரண ஒரு சில அடையாளம் தான். ஏன் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா, இதை பார்த்து நீ உன் வீடு எப்படி இருக்குன்னு நிதானிச்சுக்க என்று கற்பனையை நம்ம கையில் கொடுத்துட்டார். அதாவது
இந்த புதிய எருசலேம் நகரம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சில அடையாளங்களை மாத்திரம் கொடுத்துட்டு இதுதான், இதை வைத்து மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீயே தியானித்துக்கொள். அதான் கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துட்டார். எதுக்குன்னா அந்த புதிய எருசலேமில் ஒரு ஏக்கம் உண்டாகி என் மேலே எவ்வளவு அன்பு இருந்தால் என் மனவாள் எனக்காக இதை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பார், அந்த அன்பு தான் எனக்கு வேணும்னு சொல்லி அவரை உண்மையாய் நேசித்து நாம் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. சரி, இந்த நகரம் எப்படி இருக்க போகிறது? வேகமாய் சொல்லப்படுகிற காரியங்களை நான் தியானிக்க போகிறோம். முதலாவது வெளிப்படுத்தல் 21:16 வசனம். அந்த நகரம் சதுரமாயிருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. போதும். இந்த இடத்துல இந்த நகரத்தை யோவான் பார்க்கும் பொழுது அந்த நகரத்தை குறித்த அளவு கொடுக்கப்படுகிறது. அது எப்படி இருக்குதான், அது ஒரு சதுரமாக இருந்தது. நீளம் அகலம் உயரம் எல்லாமே ஒன்று போல 1500, அதாவது 12,000 ஸ்தாதி அளவாக இருந்தது. 12,000 ஸ்தாதி என்று சொன்னால் 1500 முழம். ஆக நீளம் அகலம் உயரம் எல்லாமே ஈக்குவல் அளவு, அதாவது ஒரு கனசதுரமாய் இந்த நகரம் இருக்கிறது. இது போல ஒரு நகரம் இதுவரை பூமியில் ஒருவன் உண்டாக்கினது. நீளம் 1500 மைல், அகலம் 1500 மைல், உயரம் 1500 மைல் இந்த நகரம். எத்தனையோ பேர் ஸ்மார்ட் சிட்டி உருவாக்குகிறார்கள், ஆனால் இதுபோல் ஒரு ஹோலி சிட்டியை ஒருவர் உருவாக்குனது இல்லை. இது ஒரு ஸ்மார்ட் சிட்டி கிடையாது. புதிய எருசலேம் இட்ஸ் நாட் அ ஸ்மார்ட் சிட்டி, இட் இஸ் ஹோலி சிட்டி. அது ஒரு பரிசுத்த நகரம். இதை போல ஒருவனும் இந்த பூமியில் ஒரு நகரத்தை உண்டாக்கினது இல்லை. ஆக இவ்வளவு ஒரு மகிமையான நகரத்தை தேவன் எதற்காக உருவாக்குகிறார்? உங்களுக்காக, எனக்காக. அல்லேலூயாம், அல்லேலூயாம். ஆக இந்த நகரம் அது ஒரு கனசதுரம் உள்ள ஒரு நகரம். அடுத்து 11வது வசனத்தை வாசிக்கலாம். அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கின் ஒளி உள்ள வச்சிர கல்லை போலவும் இருந்தது. அதான் நகரத்தின் அமைப்பை குறித்து பார்க்கும் பொழுது நாம் வரிசையாய் வசனமாய் பார்ப்பதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பகுதியை குறித்து பல இடங்களில் சொல்லப்படுவதனால் நாம் அந்த வசனங்களை கோர்வையாய் இணைத்து ஒவ்வொரு பகுதியாக நாம் பார்க்க போகிறோம். முதல்ல இதனுடைய அளவை பார்த்தோம். அடுத்து அதன் பிரகாசம். அந்த நகரம் இறங்கி வருகிறப்போ யோவான் பார்க்கிறார். அது பார்த்தா அது ஜொலிக்குது, அது பிரகாசமாக இருக்குது. அந்த பிரகாசங்கிறது சாதாரண லைட்டோட வெளிச்சம் அல்ல, ஒரு ஃபோக்கஸ் லைட் வெளிச்சம் அல்ல. அந்த வெளிச்சம் எப்படி இருக்குதான், அவர் சொல்கிறார் பாருங்க, ரத்தின கல்லை போலவும் பளிங்கின் ஒளியுள்ள வச்சரை கல்லை போலவும் இருந்தது. அவர் அந்த நகரத்தை பார்த்தாலும் பயங்கரமாய் சொலிக்குது. சாதாரணமாக எங்காவது ஒரு கட்டணம் பார்க்கும் பொழுது ராத்திரி நேரம்னு சொன்னால் அதை வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பாங்க. நல்ல கலர் லைட்ஸ்லாம் போட்டு அது தூரத்தில் பார்க்கும் பொழுது அது ஜொலிக்கும். ஆனால் அந்த வண்ண விளக்கினுடைய ஜொலிப்பும் அதனுடைய மினுக்கும் ஒரு அளவு உள்ளது தான். ஆனால் இங்கே கர்த்தர் வண்ண விளக்குகள் போடலை, ரத்தன கல்லை போலவும் பளிங்கின் ஒளியுள்ள வச்சரக்கல்லை போலவும் இந்த நகரம் பிரகாசித்தது. நம்ம எத்தனை பேர் ரத்தன கல்லை பார்த்துருக்குறோம், எத்தனை பேர் வச்சரக்கல்லை பார்த்துருக்குறோம். அப்போ அந்த நகரத்தினுடைய அந்த பிரகாசமே பாருங்கள் எத்தனை மகிமை உள்ளதாக இருக்கிறது. அடுத்து இந்த நகரத்தினுடைய மதில் சுவர் எப்படி இருக்கிறது. இந்த நகரத்தை குறித்து பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே நம்ம ஒரு வீடு பிரதிஷ்டை கூப்பிட்றாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. புதுசாக வீடு கட்டியிருக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு போகும்பொழுது எதை ரொம்ப கவனமாக ரொம்ப ரசித்து பார்ப்போம்? மதில் சுவரையா வீட்டையா? மதில் சுவரை கண்டுக்கவே மாட்டோம். நேராக போகும்பொழுது வீட்டு அந்த கேட்டு வாசல் நின்று மதில் சுவருக்கு அருகில் இருந்தாலும் பார்வையில் எது மேலே தான் இருக்கும்? வீட்டு மேலே. ஏன் அப்படின்னா, எந்த வீடு கட்டுகிற நபரும் மதில் அந்த பட்ஜெட்லேயே ரொம்ப லோ பட்ஜெட் எதுவாக தான் இருக்கும்? மதில் சுவராக தான் இருக்கும். மதில் சுவரோட சாதாரண கற்களை கட்டியிருப்பாங்க. ஆனால் வீடை பார்த்தீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கணும்னு சொல்லி நல்ல கல், நல்ல மண், நல்ல அலங்காரமான காரியங்கள், பணத்தை அதுக்கு வாரி இறைத்து அலங்காரப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் மதில் சுவர் அவ்வளோ கட்டுக்கொள்ளப்படாது.
இப்போ ஆண்டவர் இங்கே பார்த்தீங்கன்னா அருள்நாதர் இயேசு நம்ம கட்டுகிறதான பரிசுத்த நகரத்துக்கு சொல்லும் பொழுது உள்ளே இருக்கிறதான அழகுகளை குறித்து அவர் சொல்லவே இல்லை. காமன் வால் எப்படி இருக்கும் அதான் சொல்லுகிறார். ஏன் இங்கே சொல்லுகிறாருன்னா, உனக்காக நான் கட்டுகிற நகரத்தின் காமன் வால் எப்படி இருக்குன்னு பாரு, அதுவே இப்படி இருக்குன்னா உள்ள நகரம் எப்படி இருக்குங்கிறத நீ தியானித்துக்கொள். ஆகதான் மதிலை மட்டும் கொடுத்துருக்கிறாரு. இப்போ மதில் எப்படி இருக்கும் அதை பார்க்க போகிறோம். வாசிங்க 17வது வசனம். அவன் அதன் மதிலை அளந்தபோது, அதன் மதிலை அவன் அளந்தபோது, அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாயிருந்தது. 144 முழமாயிருந்தது. எத்தனை முழமா மதில் சுவர்? 144 முழம். அப்படின்னா 216 அடி. இந்த மதில் 216 அடி உயரமுள்ள ஒரு மதில். அவ்வளோ பெரிய காமன் இந்த நகருக்கு. ஏன்னா நகரத்தினுடைய உயரமே 1500 மைல். ஸோ அது கட்டப்படுகிற காமன் வால் 144 முழம் 216 அடி உயரம் உள்ளதாய் இருக்கு. இப்போ இந்த மதில் எப்படி இருக்கும்? சாதாரணமாக வீட்டுக்கு மதில் எப்படி கட்டுவோம்? சாதாரணமாக கீழே ஒரு பெரிய அளவில் ஒரு அஸ்திபாரம் போடாமல் ஒரு சின்ன பெல்ட் போல் ஒரு கம்மி செலவில் ஒரு அஸ்திபாரம் போல் போடுவார்கள். போட்டு அதுக்கு மேலே ஒரு சாதாரண கல். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல செங்கலை வீடை கட்டியிருப்பாங்க, ஹாலோ பிளாக்கில் என்ன கட்டியிருப்பாங்க, காமன் வால். ஏன்னா காமன் வாலுக்கு மதிப்பு அவ்வளோதான், அது பெரிய அளவாக எண்ணுவதில்லை. சாதாரண ஒரு அஸ்திபாரம் போட்டு ஒரு பெல்ட் போட்டு அது மேலே மதில் சுவரை கட்டியிருப்பாங்க. இப்போது அந்த பெல்ட் என்னங்கிறது ஆண்ட சொல்கிறேன், அதுதான் அஸ்திபாரம். அந்த பெல்ட் ஒன்று கீழே போட்டு அந்த பெல்ட் மேலே கல்லை வைத்து கட்டுவாங்க காமன் வால். இப்போ அந்த பெல்ட்டு அந்த அஸ்திபாரம் எப்படி இருக்குது அதை ஆண்ட சொல்கிறார் பாருங்க. 14வது வசனம். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்து. எத்தனை அஸ்திபார கல்லாம்? 12 கல். அதாவது 12 அடுக்கு உள்ள 12 அடுக்குள்ள ஒரு அஸ்திபாரம் போட்டு அந்த பெல்ட் மேலே தான் மதில் சுவர் கட்டப்படுது. இப்போ அந்த பெல்ட் போடுறாரு, அது 12 ரேக் இருக்குமா, 12 அடுக்கு. ஒவ்வொரு அடுக்கும் ஒவ்வொரு விதமான கற்கள். என்ன கல் அப்படின்னா நீங்களான பார்க்குற சாதாரண கல் இல்லை. அந்த கல் எப்படி இருக்குமா? வாசிங்க 14 வசனத்தை. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. 12 நாமங்களும் பதிந்தது. இந்த 12 அஸ்திபார கல் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அடுக்காக இருக்குது. ஒவ்வொரு கல் மேலேயும் 12 அப்போஸ்தலர் நாமங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் இவர்கள் மூலமாகத்தான் கர்த்தர் ஆதி சபை என்ன செய்தார், கட்டி எழுப்பினார். அதற்கு அவர்களை கனப்படுத்தும்படி கர்த்தர் என்ன செய்கிறார், அதை பதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது 19, 20 வாசிங்க. அந்த 12 அஸ்திபார கல் என்னென்ன கல்லாம்? நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அது சாதாரண விதமான கல் அல்ல. நான் சொன்னது போல மதிலுக்கு அவங்க அஸ்திபாரம் போடும் பொழுது கூட பெரிய அளவில் ஒரு செலவு, சாதாரண பெல்ட் தான் போடுவார்கள். ஒரு வீட்டோட அஸ்திபாரம் வேறு, காமன் வால் அஸ்திபாரம் வேறு, அது சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் அந்த அஸ்திபாரத்தை கத்த சொல்கிறாரு. இப்போ ஆண்டவர் உள்ள இருக்கிற வீட்டின் அமைப்புகளை பற்றி சொல்லவே இல்லை. அவர் சாதாரண காமன் வாலுடைய அஸ்திபாரம் சொல்லுகிறார். அந்த அஸ்திபாரத்துக்கு போடப்படுற கல் ரத்தினங்களாக இருக்குமாம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ரத்தினங்கிற பேர் தான். ஆனால் இங்கே ஆண்ட சொல்கிறார் ரத்தின கற்களால் அது அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அது என்ன ரத்தினங்கள் சொல்றாரு பாருங்க, வாசிங்க. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல். முதலாவது ஒரு அடுக்கு கல் போடுறாரு, அது எல்லாமே வச்சிரக்கல். இப்ப அடுத்து 2வது வச்சிரக்கல்லுக்கு மேல இரண்டாவது இந்திரநீலம் என்கிற விலையேறப்பெற்ற கற்களை 2வது அடுக்கு போடுகிறார். அடுத்தது மூன்றாவது சந்திரகாந்தம், 4வது மரகதம், 5வது கோமேதகம், 6வது பதுமராகம், 7வது ஸ்வர்ணரத்னம், 8வது படிகப்பச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி இவைகளே. 12 அடுக்கு என்னென்ன கல்லுங்க லிஸ்ட் ஆண்டு கொடுத்துட்டார். இந்த 12 விதமான கல்லையும் நம்ம லைஃப்பில் இதுவரை பார்த்ததே. நாம் பெரிதாய் நினைக்கிற தங்கத்துக்கு இந்த இடத்துல இடமே, அது அந்த காமன் வாலில் கூட தங்கம் வரல. அப்போ தங்கங்கிறது ஒரு பொருட்டே அவருக்கு
இல்லை. இதைத்தான் நம்ம பெருசாக நினைத்து இது இல்லைன்னு ஏங்குறோம். ஏசப்பா சொல்கிறாரு, சாதாரண தங்கம் இல்லைன்னு ஏங்குறையப்பா, உனக்கு நான் போடுற காமண்ட் வாழை நீ பாருன்றாரு. இதை நினச்சிட்டா எனக்கு நகை இல்லையே நட்டு இல்லையேன்னு ஒருபோதும் கவலைப்பட மாட்டோம். தங்கத்து மேலே ஆசையே வராதுங்க. அதனால தான் பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பெந்தகோஸ்து சபை விசுவாசிகள் தங்க நகையே போடாமல் இருந்தாங்க. தங்க நகை போடாமல் இருப்பவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா அவர்களுக்கு ஆசையும் இருக்காது, ஏக்கமும் இருக்காது, புலம்பலும் இருக்காது. அதை நிமித்தம் கணவன் மனைவி சண்டை வீட்டில் என்ன செய்யாது, வராது. இன்றைக்கி பிரச்சனையே அதில் தானே. நகை இல்லை நட்டு இல்லை, இதே பேப்பரில் நகை ரேட்டு குறைஞ்சிருச்சுன்னு உடனே அம்மாமார்களுக்கு ஒரு குசி வந்துடும். எப்படியாவது ஒரு நகை என்ன செய்திடணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த தங்கத்து மேலே இவ்வளவு வாஞ்சியாக இருக்கிறியே, அந்த தங்கம் ஆண்டவர் நமக்கு வைக்க கட்டுமான பணியில் அந்த அஸ்திபாரம், அதாவது காமண்ட் வால் அஸ்திபாரத்தை கூட வரல. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் போடுகிற காமண்ட் வாலுடைய அஸ்திபார கற்களை பார். அது 12 விதமான இந்த கல்லை நம்ம லைஃப்பில் பார்த்ததே இல்லை. அவ்வளோ ஒரு நம்ம இந்த பேர்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் நம்ம மனுஷோட பேரை தான். சுகந்தி, ஸ்வர்ணரத்னம், மரகதம், இப்படியெல்லாம் நம்ம பேரைத்தான் பார்த்துருக்குறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு இப்படிப்பட்டதான மகிமையான விலையேற பெற்ற கற்களினால் அஸ்திபாரத்தை போட்டு நமக்காக அலங்காரமான ஒரு புதிய எருசலேமை கட்டி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயாம், அல்லேலூயாம். இப்போ அந்த பெல்ட் 12 விதமான கற்கள். இந்த கல் தான் ஜொலிக்குது. யோவான் தரிசனத்தில் அந்த பரிசு நகரத்தை பார்க்கும் பொழுது அவருடைய கண்ணை பறிச்சது வீட்டை விட அந்த காமண்ட் வால். ஏன்னா காமண்ட் வால் ஜொலிக்கு. அப்போ வீடு எவ்வளோ ஜொலிக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த காமண்ட் வாலை பார்த்தா அது மகிமையாக பிரகாசிப்பது தான் இந்த யோவான் பார்க்கிறார். இவ்வளவு பிரைட்டாக இருக்குதே, இவ்வளவு ஜொலிக்குதே. அப்போ அந்த வீடு எப்படி இருக்கும்? நீங்கள் ஒவ்வொரு முறையும் இதை பார்க்கும் போதெல்லாம் என் வீடு, அப்போ என் வீடு எப்படி இருக்கும் இப்படி தியானிக்க ஆரம்பிங்க. என் வீட்டை எப்படி ஏசப்பா கட்டியிருப்பார், எனக்கு ஒரு காமண்ட் வாலே எப்படி போடுவார்னா என் வீடு எப்படி இருக்கும். இப்போ 12 அஸ்திபாரம் உள்ள அந்த கற்களை போட்டு பெல்ட்டுக்கு போட்டார். இப்போ இந்த பெல்ட் மேலே தான் கல்லை வச்சு கட்டுறாரு. அது என்ன கல்லாம் வாசிங்க, 18வது வசனம். அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. எதனால கட்டப்பட்டிருந்துச்சா? 12 கல் போட்டு ஒரு பெல்ட் போட்டார். அந்த பெல்ட் மேலே வச்சிரக்கல்லை வைத்து என்ன செய்கிறார், காமண்ட் வாலை போட்டார். சாதாரணமாக ஒரு ஹாலோ பிளாக்கில் காமன் வால் போடுவோம். செங்கல்லாக காமன் வால் போட்டாலே நான் ரொம்ப செலவு பண்ணாங்க, செங்கல்ல தான் காமன் வாலே போட்டிருக்கிறேன், அதையே ஒரு பெருமையாக பேசுவாங்க. இங்கே செங்கலுக்கும் கருங்கலுக்கும் கல்லுகளுக்கும் எந்த விதமான மவுசும் இல்லை. அங்கே ஆண்டவர் வச்சரக்கல்லை வைத்து என்ன செய்கிறாராம், காமன் வால். அது எப்படி கட்டியிருப்பாரு யோசித்து பாருங்கள். நம்ம கல்லையே பார்த்ததில்லை, அந்த கல்லை வைத்து இயேசுப்பா எப்படி நம்ம கட்டியிருப்பார். சாதாரண ஒரு டேலண்டான பில்டர் ஒரு வீடு கட்டினாலே புகழ்ந்து பேசுகிறோம், சூப்பராக கட்டியிருக்கிறாருங்க. பில்டருக்கெல்லாம் பில்டர். நம்ம பில்டர் அந்த சராசகரை பில்ட் பண்ண பில்டர் அவர். அப்போ அவர் எப்படி நம்ம வீடு கட்டியிருப்பாங்க யோசித்து பாருங்கள். சாதாரணமாக ஒரு வீடு கட்டும்போது பல பில்டர்ஸ் இருந்தாங்கன்னா அதில் யார் நல்ல அழகழகான பில்டிங் கட்டியிருக்கிறான், நல்ல என்க்ளேவ்ஸ் யார் பண்ணியிருக்கிறான், அவங்கள தேடி விசாரித்து அவர் கையில் நம்ம வீட்டை கட்டுறதுக்கான காரியங்களை கொடுப்போம். ஏன்னா இவர் நல்ல பில்டர், நிறைய அழகான பில்டிங் கட்டியிருக்கிறாரு, இவர் கட்டினா அழகாக இருக்கும். ஒரு உலகத்தானி மேலேயே அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்ம பில்டர் எப்படிப்பட்டவர், அண்ட சராசரங்களையும் படைத்தவர், சிருஷ்டித்தவர். அவர் ஒரு வீடு கட்டுறாருன்னா அந்த வீடு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். இங்கே சொந்த வீடு இல்லைன்னு புலம்புறோம். ஐயோ நான் சின்ன வீட்டுக்குள்ளே குடியிருக்கிறேன், யாரோ எவ்வளோ பெரிய வீட்டில் குடியிருக்கிறாங்களே, எங்கள் சொந்த கவலையே படாதீங்க. இங்கே எவ்வளோ பெரிய மாளிகை இருந்தாலும் ஒன்றையும் தூக்கிட்டு போக முடியாது. போட்ட துணியோடு போகிறதே பெரிய விஷயம். மண்ணுக்குள்ளே போகும்போது அதையே உருவ பார்க்குறான். இன்றைக்கி நாம் எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும் கொண்டு போக முடியாது. வீடு இல்லைன்னு புலம்பாதீங்க. உங்களுக்கு ஏசப்பா ஒரு பெரிய மகிமையான நகரத்தை அவர் அலங்கரித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அது விவரிக்க முடியாது. இங்கே சொல்லப்படுகிற காரியங்களை நான் எவ்வளவு தான் நான் பிரசங்கம் பண்ணினாலும் 100ல் 0.00001% கூட முழுமையாக விவரிக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு மகிமையான நகரத்தை கர்த்தர் நமக்காக கட்டி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த மதிலுடைய அஸ்திபார 12 கற்களுடைய அடுக்கு, அதுக்கு மேலே வச்சரக்கல்லினால் மதில் கட்டப்படுகிறது. இது மொத்தம் 216 அடி உயரமுள்ள ஒரு மதில் சுவர். அடுத்து இந்த மதில் சுவர் எப்படி இருக்குதாம், 12-13 வசனத்தையும் வாசிங்க.
அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும் கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்களாக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. இப்ப இந்த மதில் சுவர் 216 அடி. இப்ப இந்த மதில் சுவர் இது 4 பக்கத்துலயும் வாசல் இருக்குது. ஒவ்வொரு பக்கத்துலயும் 3 வாசல் இருக்குது. ஆக மொத்தம் 12 வாசல் இந்த நகரத்துக்கு உண்டு. இந்த வாசல் வழியாகத்தான் நீங்கள் நானும் புதிய எருசலேமுக்குள்ள போகிறதும், புதிய எருசலேமிலிருந்து புதிய பூமிக்கு வருகிறதுக்கு இதுதான் வாசல். இந்த 12 வாசலுக்கும் 12 தூதர்கள் வாசலில் காவல் நிற்கிறார்களாம். அப்படின்னு வேதம் அழகாக சொல்லுகிறது. வாசலின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். எதற்கு வாசல் அருகே யார் இருப்பா? ஒரு செக்யூரிட்டி, ஒரு கார்டு, அல்லது பரலோகத்தில் நமக்கு பாதுகாப்புவதற்கென்று ஒரு தேவதூதன் நமக்கு அவசியம் இல்லை. நம்ம கூட யார் கூட இருக்கிறோம்? ஆண்டவர் இயேசுவோட. அப்படி இருக்கும்போது எதுக்கு வாசலில் தேவதூதனை கத்த நிற்க வைத்திருக்கிறார்? நம்மை கனப்படுத்தும்படி. உதாரணத்துக்கு நம்ம புதிய எருசலேமுக்குள்ள இருக்கிறோம், ஏதோ ஒரு விஷயமா நம்ம புதிய பூமிக்குள்ள போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நகரத்தை விட்டு வெளியே வந்து புதிய பூமிக்கு போகும்பொழுது வாசலை யார் நிற்பா? நான் நினைக்கிற தேவதூதன் பார்த்துட்டு பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்னு நமக்கு என்ன செய்வார்? வரவேற்கலாம். அப்போ தூதன் நம்மை வரவேற்பதற்கும் நம்ம மகிழ்ச்சிப்படுத்துவதற்கும் நமக்கு ஒரு கணம். ஆக அந்த தேவதூதன் நமக்கு கனம் பண்ணும்படி வாசல் அருகே ஆண்டவர் இயேசு வைக்கப்பட்டிருக்கு. நல்ல கவனிங்க. ஒரு வீடு பயங்கரமாக கட்டப்பட்டிருக்குது. அந்த வீட்டில் ஒரு குடும்ப குடி இருக்குது. வீட்டை பாதுகாக்கிற செக்யூரிட்டி அவர் வாசலில் இருக்கிறார். அந்த வீட்டுடைய உரிமையாளருக்கு செக்யூரிட்டி மேலே அதிக பாசம் இருக்குமா? அந்த வீட்டுடைய அவருடைய எஜமாட்டி மனைவி மேலே அதிக பாசம் இருக்குமா? அந்த வீட்டில் எஜமாட்டிக்கு அந்த மனைவிக்கு அதிக கனமா, வாட்ச்மேனுக்கு அதிக கனமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மனைவிக்கு தான் அதிக கனம். அப்போ அந்த இடத்துல தேவதூதர்களை காட்டிலும் நமக்கு ஒரு மகிமையான ஸ்தானத்தை இயேசுவன் வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேவதூதர்களை குறித்த ஒரு பெரிய ஒரு காரியம். இன்னைக்கு அநேக ஊழியக்கான தேவதூதனை பார்த்தேன், தேவதூதன் வீட்டுக்கு வந்துட்டு போனார். இதை கேட்டு ஒரு கூட்டம் தேவதூதனை பாத்திர மாட்டேனா? ஒரு ராத்திரியெல்லாம் தேவதூதனாகவே நினச்சி படுக்கிறது. ராத்திரியில் பார்த்தா ஒரு ஜெய்ஜாண்டி உருவம். ஏன்னா இப்போ இருக்கிற ஊழியக்காரர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சட்டைகளை அடித்து பரப்பார்கள். உடனே ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, தேவதூதன் வீட்டுக்கு வந்துட்டு போனார், அவர் போகிற அவசரத்தில் அவர் சட்டையிலேருந்து ஒரு ரக்கை விழுந்துருச்சு என்று எடுத்து வச்ச ஒரு ஊழியக்காரன் உண்டு. அதை காட்டி இதுதான் தேவதூதன் சட்டை. இவங்க கற்பனை என்ன? தேவதூதனுக்கு கோழி ரக்கை போல சட்டை உண்டு. அது எப்படி இருக்கும் நமக்கு என்ன செய்யாது தெரியாது. சட்டைன்னு தான் சொல்லியிருக்கிறார். கோழிக்கு இருக்கிற ரக்கை வேற, புறாவுக்கு ரெக்கை வேற, மயிலுக்கு இருக்கிற தோகை வேற. எல்லாத்துக்கும் இருக்கிற அந்த தோகை சட்டைங்கிறது வித்தியாசமான ஒரு உருவம், வித்தியாசமான ஒரு அமைப்பு உள்ளது. நம்ம ஆளுங்க என்ன அப்படின்னா, தேவதூதனுக்கு 2 பக்கமும் கோழி ரெக்கை போல் என்ன இருக்குமா, புறா ரெக்கை போலலாம் சட்டைகள் உண்டு. ஆகவே தான் அந்த ரெக்கை விழுந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ஆளுங்க அதே கற்பனை படுக்கும் பொழுது ஒரு ஜெஞ்சாண்டி குருவத்தில் 2 சட்டை ரெக்கைகளோடு யாராவது தேவதூதன் வந்துட்டார். தூதரனை தரிசிப்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆண்டவர் இயேசுவோடு நாம் நடப்பதும் அவரை காணாமல் விசுவாசிப்பதும் தான் உத்தமமான கிறிஸ்தவ ஜீவியம். இன்றைக்கி அநேக தேவதூதர்களை பார்த்து துடிக்கிறார்கள். தேவதூதன் நாம் இருக்கிற புதிய எருசலேமின் வாசலில் நிற்கிறார்களாம். அப்படின்னா நான் தப்பாக குறைத்து மதிப்பிடலை, தவறாக புரிந்து கொள்ளாதீங்க. தேவதூதர்கள் பரலோகத்தில் தேவனுடைய பணிவிடைக்கார ஆவிகளாக இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் பணிவிடைக்கார ஆவிகள் அல்ல. பரலோகத்தில் புதிய எருசலேமில் நாம் பணிவிடைக்கார ஆவிகள் அல்ல. நீங்கள் நானும் ஆண்டவர் இயேசுவின் மனவாட்டிகள். ஆகன தேவதூதர்கள் அற்பமாக சொல்லலை, அவர்களை நீ கனவீனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லவும் இல்லை. தேவதூதர்களை தேவன் கொடுத்திருக்கிறார். நமக்காக கொடுக்கப்பட்ட தேவதூதன் நம்மை பாதுகாப்பதற்கும் நம்முடைய காரியங்கள் தேவ சொல்லுவதற்கும் நமக்கு தேவதூதன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஆனால் தேவதூதனை ஒரு தேவன் ஸ்தானத்தில் வைக்கிறதான நூதன உபதேசம் பெருகிவிட்டது. அவர் உணர்ந்து கொள்ளும்படி தான் சொல்லுகிறேன்.
தேவ தூதன் அல்ல, நமக்கு தேவாதி தேவனே முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இங்கே 12 வாசலில் 12 கோத்தர், அந்த 12 வாசல் 12 தூதர் இருக்கிறார்கள். 12 வாசலில் 12 இஸ்ரவேல் கோத்திரத்தின் நாமம் பொதிக்கப்படுகிறது. எதற்கு இஸ்ரவேல் கோத்திரம்? இந்த புதிய எருசலேமில் தான் சபை தான் இருக்க போகுது. எதுக்கு 12 கோத்திரத்தோட நாமம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கும் பொழுது, சியோன் மலையிலே 144,000 பேர் நிற்கிறதை கண்டேன் என்று யோவான் சொல்கிறார். அந்த 144,000 பேர் யார் என்பதை குறித்து சொல்லும் பொழுது, வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்த முத்திரை போடப்பட்டதான இஸ்ரவேல் கோத்திரத்தின் 144,000 பேர் என்று பார்த்தோம். இன்றைக்கி அநேகர் இந்த 144,000 குறித்து சொல்லும் பொழுது, வெளிப்படுத்தல 2 இடத்துல 144,000, 7ஆம் அதிகாரத்திலும் இந்த 14ஆம் அதிகாரத்திலும், இந்த ரெண்டும் வெவ்வேறு கூட்டம் என்று பிரசங்கிக்கிறவர்களும் உண்டு. ஆனால் இந்த 144,000 என்பது ஒரே ஒரு கூட்டம்தான். அவர்கள் முத்திரை போடப்பட்டதான இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் அந்த உபத்திரவத்தின் நாட்களிலே அவருக்காக இரத்த சாட்சிகளாய், இயேசுவை இரத்த சாட்சிகளை மரித்த பரிசுத்தவான்கள். ஆகவே இவர்களும் முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்கெடுத்ததினால் இந்த 144,000 பேராகிய யூத பரிசுத்தவான்களும் புதிய எருசலேமுக்குள் மனவாட்டியாக வரப்போகிறார்கள். அவர்களும் உள்ளே இருப்பார்கள் என்பதற்கு அடையாளமாகத்தான் 12 இஸ்ரவேல் கோத்திரத்தின் நாமங்கள் அந்த வாசலில் பொதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது, அந்த வாசல் எப்படி இருக்கிறதாம்? 21ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. 12 முத்துக்களாய் இருந்தன. 12 வாசலும் எப்படி இருக்குதாம்? அது முத்துக்களாய் இருந்தது. 12 வாசலையும் கர்த்தர் ஏதோ ஒரு தேக்கு மரத்தில் அல்லது தேவதார் விருட்சத்தில், கேதுரு மரத்தில் இப்படிலாம் அவர் என்ன சில வாசல் போட தாவி சொல்கிறான், நான் மச்சு பாவப்பட்ட கேதுரு மரங்களால் மச்சு பாவப்பட்ட நான் வீடுகளிலே குடியிருக்கிறேன், என் கர்த்தருடைய ஆலயமோ திரையில் இருக்கிறது. கேதுருவினால் மச்சு பாவப்பட்ட அந்த அரண்மனையே தாவீதுக்கு மகிமையாக இருந்தது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் இங்கே மரத்துக்கே வேலை கிடையாது. கேதுரு மரமும் கிடையாது, தேவதார் விருட்சம் கிடையாது. நாம் பெரிதாக சில நேரத்தில் இது எங்கள் ஊர் தேக்கு மர கட்டில் தெரியுங்களா, வெயிட் பாருங்க அப்படின்வாங்க. அந்த தேக்கு மரத்துக்கு அவ்வளோ மவுசாக நினைக்கிறோம், அங்கே மரத்துக்கே வேலை இல்லை. வாசல் எப்படி தான் இருக்குதான்? முத்து. அவ்வளவு மகிமையாக தேவன் உங்களுக்கு எனக்கும் இந்த வாசலை அலங்கரித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து, இந்த நகரத்தின் வீதி எப்படி இருக்கும்? 21வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. சுத்த பொன்னாய் இருந்தது. அதாவது நகரத்தின் வீதி அப்படின்னு சொன்னா ரோடு. நகரத்துக்குள்ள எதுக்கு ரோடு? ஏன்னா நிறைய வீடுகளாண்டு கட்டி வச்சிருக்காரு. நமக்கு நிறைய வில்லா இருக்குது. அதில் அப்பார்ட்மெண்ட் கிடையாது. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாம் வில்லா, எல்லாம் தனித்தனி வீடு. கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு வாசஸ்தலத்தை நம்ம கட்டி வைத்திருக்கிறார். அந்த வீடுகளுக்கு இடையில் ரோடு போகுது. ரோடு எப்படியா? எல்லாமே பளிங்கு கொப்பான சுத்த பொன். ரோடு எல்லாம் தங்கம், அது சுத்த தங்கம், கலப்படம் கிடையாது. நம்ம சொல்கிறோமே 916 இதெல்லாம் ஒரிஜினல் கோல்டு தான். 916 தான், சுத்த பொண்ணு கிடையாது. செம்பு கலந்து தான் நகை என்ன செய்திருக்கிறான். செம்பு கலக்காமல் எந்த ஆசாரியனும் நகையை பண்ணவே. அப்போ நான் வச்சு 916 எல்லாமே கலப்படம் தான். ஆனால் அங்கே ஏசப்பா கலப்படம் எல்லாம் சுத்த பொண்ணு, எல்லாம் அப்படியே உருக்கி ஊற்றி விட்டுருக்கா ரோடா. எல்லாம் ரோடை மிதிச்சு, தங்கத்தை மிதிச்சு என்ன செய்ய போகிறோம்? அதனால தான் அப்போ இருந்த முதிர்ந்த ஊழியக்காரெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு இங்கே மாற்றுறதுக்கு இல்லையே, இங்கே மாற்றுறதுக்கு இல்லையே, அப்படி கவலைப்படுறியே. இங்கே மாற்றுறதெல்லாம் நமக்கு அங்கே ரோடு, இங்கே இருக்கிற தாறு தான் நமக்கு அங்கே தங்கம்னாரு. அப்படி தான் சொல்லுவாங்க அப்போ இந்த ஊழியக்காரர்கள். அப்போ சொல்லுவாங்க, நீ தாரத்தை காதலை கழுத்தில் வச்சுக்குவியா? அப்போ ஏன் அதுக்கு ஆசைப்படுற? நீ ஆசைப்படுற தங்கமெல்லாம் நமக்கு ரோட்டில் இருக்கிற தாறு போல ஏசப்பா அப்படிப்பட்ட நகரத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு அதை கற்பனை பண்ணி பாருங்கள், இந்த ரோடு எப்படி இருக்குங்க. சாதாரணமாக புதுசாக ரோடு, தார் ரோடு போட்டாலே ஊரே மாறிடுச்சுங்க. எவ்வளோ அழகாக ரோடு போட்டுருக்கோம். தார் ரோடுக்கே நம்ம என்ன செய்கிறோம்? அவ்வளவு இப்போது ஸ்மார்ட் சிட்டி. எது ஸ்மார்ட் சிட்டின்றாங்க? நல்ல ரோடு, தார் ரோடெல்லாம் போட்டு பார்க்க அழகாக
குண்டு குழி இல்லாமல் அழகாக இருந்து ஒரு செழிப்பு இருந்தால் அது ஒரு நல்ல ஊருங்க, நல்ல ரோடுங்க. அந்த தாருக்கே அவ்வளோன்னா தங்க ரோடுக்கு எப்படி இருக்கும்? அப்போ எப்படி ஆண்டு அலங்கரித்திருப்பார் பாருங்க. அதே 21:18 வசனத்தை வாசிங்களேன். அதின் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருக்கும் நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான பொன்னாய் இருந்தது. அந்த மொத்த நகரமே சுத்த பொன்னாய். அப்படின்னா மொத்த நகரத்தின் வீதி எல்லாமே சுத்த பொன். அங்கே சாதாரண மண்ணையே நீ பார்க்கவே கொஞ்சம் இந்த வீட்டை யோசித்து பாருங்களேன். அப்போ வீடு எப்படி வீட்டை எப்படி கட்டியிருப்பார்? நகரத்தின் மதில் சுவரில் கல்லும் கிடையாது, மண்ணும் கிடையாது, சிமெண்ட்டு கிடையாது, எந்த விதமான இந்த உலகத்தின் காரியமும் இல்லை. ரோட்டில் தாரும் கிடையாது, கல்லும் கிடையாது, மண்ணும் கிடையாது, வாசல்லாம் மரத்துக்கு வேலையே கிடையாது. இப்படி எல்லாம் அலங்காரமான விலையேற பெற்ற கற்கள்னா, விலையேற பெற்ற மகிமையான காரியங்கள்னு சொன்னால் வீடு எப்படி கட்டியிருப்பார்? அது சாதாரணமான கல்லை போட்டு கட்டியிருப்பாரா? சாதாரணமான பில்டிங்காக இருக்குமா? இப்போ சொல்லப்போனால் மதில் சுவருக்கே விலையேறப்பட்ட கல்லெல்லாம் போட்டு கட்டிட்டார். அப்போ வீடு எப்படி கட்டியிருப்பார்? நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக தங்கத்தில் கட்டியிருக்க மாட்டார். ஏன்னா அது ரோடாக இருக்குது. அப்போ இது எப்படி கட்டியிருப்பார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்ன போட்டு அதை கற்பனையே பண்ண முடியும். என்ன கல்லுனே தெரியல, அது என்ன மாடலில் இருக்கும் தெரியாது. அப்போ நமக்கு எவ்வளோ ஒரு மகிமையான இடம் இருக்குது. அதை போய் நம்ம இழந்துடுறோம். அப்படின்னா நம்மளை போல ஒரு புத்தீனமான ஆட்கள் யாராவது இருப்பாங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதன் கருமையானவர்களே, இவ்வளோ ஒரு மகிமையான வீட்டை தான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தமாக்கிறார். இது அவர் நம்ம மேலே வைத்த அன்பின் அடையாளம். அந்த அன்பை நீங்கள் புரிந்து கொண்டு அவர் உண்மையாக நேசிப்பீரானால் இந்த புதிய எருசலேமில் நீங்களும் நானும் தேவனை ஆராதிப்போம். அல்லேலூயா. அடுத்து இந்த புதிய எருசலேம் என்ன காரியம்? 22 வசனம். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். இந்த எருசலேமில் ஆலயமே இல்லை. புதிய எருசலேமில் ஆலயம் இல்லை. ஏன் ஆலயம் இல்லைன்னா கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே ஆலயமாக இருக்கிறார். அப்போ தேவனே நமக்கு அங்கே ஆலயம். அப்போ அங்கே ஆலயம் கிடையாது, ஆண்டவர் இயேசுவே நமக்கு ஆலயமாய் இருக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்ன? அதே 21:3 வாசித்து பாருங்க. தேவனே ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய வாசஸ்தலம் மனிதர்கள் மத்தியிலே வந்து விட்டது. அப்போது ஆராதனைக்குரிய தேவன் ஆலயத்தை விட பெரியவர். அவரே நமத்தில் வந்து விடுவதனால், அவரே ஆலயத்தை விட பெரியவராக இருப்பதினால், அவரே தேவாலயமாக இருப்பதினால் அங்கே ஆலயம் கிடையாது. நாம் இரவும் பகலுமாய் அவரை ஆராய்த்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. அடுத்து 23 வசனம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் இல்லை, சூரியனுக்கு சந்திரனுக்குமே வேலை இல்லைன்னா ஈபி கண்டிப்பாக வேலையே அங்கே இல்லை. பவர் கட்டு கண்டிப்பாக அங்கே கிடையாது. சூரியனும் கிடையாது, சந்திரன் கிடையாது. அப்போ தேவனே அதுக்கு பிரகாசம். தேவனுடைய வெளிச்சத்தை ஒருவராலும் கணிக்கவே அவ்வளவு மகிமை. நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா, மோசே 40 நாள் தேவ சமூகத்தில் போய் சீனா மலையில் அமர்ந்துட்டு வந்தார். தேவ சமூகத்தில் 40 நாள் அமர்ந்து அவருடைய மகிமையான பிரசனத்துக்குள்ள இருந்த மோசே அப்படி இறங்கி வந்தால் ஜனங்களெல்லாம் முகத்தை மூடிட்டாங்க, பயந்து. ஐயோ மோசே, உன் முகத்தை எங்களால் பார்க்க முடியலப்பா, முக்காடை போடு முகத்துக்கு, உன் முகத்துக்கு முக்காடை போடு, பிரகாசத்தை எங்களால் பார்க்க முடியல. 40 நாள் தேவ பிரசனம் இந்த மோசேக்கே அவ்வளோ பிரகாசம்னா தேவனுடைய பிரகாசம் எப்படி இருக்கும்? மொத்த எருசலேம், மொத்த புதிய பூமிக்கும் ஆண்டவர் இயேசுவே வெளிச்சமாக இருப்பார். சூரியனும் சந்திரனும் இல்லாத ஒரு வானத்தை நாம் பார்க்க போகிறோம். அவ்வளோ ஒரு மகிமையாய் தேவன் நமக்கு அங்கு வைத்திருக்கிறார். அப்போ அந்த புதிய பூமிங்கிறது 2ஆம் உயிர்த்தெழுதலும் என பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுகிறது. புதிய வானம் தேவ தூதர்களுக்கு கொடுக்கப்படலாம். புதிய எருசலேம் மணவாட்டி சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. இதான் புதிய எருசலேம் அமைப்பு. இங்கே எங்கேயுமே வீடு எப்படி இருக்குன்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. மதில் சுவர், அதனுடைய வாசல், அதனுடைய தெரு,
அதனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும், வெளிச்சம் இப்படி தான் ஆண்டு சொன்னார் ஒழிய உள்ள இருக்கிற வீட்டை குறித்து என்ன செய்யலை, சொல்லலை. எதுக்குன்னா மதில் சுவரே இப்படி இருக்குன்னா உன் வீட்டை நான் எப்படி கட்டியிருப்பேன், நீ தியானித்துக்கொள், அதிக இயக்கத்தோடு காத்துரு, நான் சீக்கிரமாக வரப்போகிறேன். அல்லேலூயா. அடுத்தது இந்த புதிய பூமியில் என்ன இருக்கிறது? 22ஆம் அதிகாரம் 1 வசனம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். இப்போ இந்த யோவான் பளிங்கை போல தெளிவான ஜீவன் தண்ணீர் உள்ள நதியை எங்கிருந்து பார்க்கிறாராம்? தேவனும் ஆட்டுக்குட்டியானும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறேன். ஆட்டுக்குட்டியான சிங்காசனம் எங்கே இருக்குது? புதிய எருசலேமுக்குள்ள. அங்கே இருந்து ஒரு ஜீவ நதி புறப்பட்டு புதிய பூமியில் பாய்கிறது. அது எப்படி இருக்குதாம்? தெளிவான தண்ணி, பளிங்கு போல. இப்போ நிறைய ஜீவ நதி சொல்கிறார்கள், கங்கை, யமுனை, அதெல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா கரைபடிந்து மாசுபடிந்து பிணங்களால் அது நிரப்பப்பட்டு எல்லாமே ஒரு மாசுல நதியாக நீ மாறிடுச்சு. ஆனால் இங்கே புதிய பூமியில் இருக்கிற நதி அது ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி. ஏன் சொன்னால் புதிய பூமியில் சமுத்திரமே கிடையாது. நம்ம 21 முதல் வருஷமே பார்த்துட்டோம், சமுத்திரத்தை அங்கே காணவில்லை. அப்போ சமுத்திரம் தேவையில்லை. ஒரே ஒரு தண்ணி, ஜீவ தண்ணி, அது ஆட்டுக்குட்டியான சிங்காசனத்திலிருந்து வருகிறது. அவரை போலவே அது தெளிவுள்ளதாய், அது சுத்தமுள்ளதாய், ஜீவ தண்ணீராய் இருக்கிறது. அடுத்து 2ஆம் வசனம். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இந்த நதி பாய்ந்து போது அந்த நதியினுடைய அந்த நகரத்தின் வீதியின் மத்தியில் நதியின் இரு கரையிலும் என்ன இருக்குதான்? ஜீவ விருட்சம். அந்த கனித்தரு ஜீவ விருட்சம் இருக்குது. ஜீவ விருட்சத்தில் 12 விதமான கனிகள் மாதந்தோறும் புது புது கனியாக வருமா. ஒருவேளை நினைக்க அதுதான் நமக்கு ஆகாரமாக இருக்கும், ஜீவ விருட்சத்தின் கனி. அது எவ்வளோ மகிமையாக கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதை தான் ஆண்டவர் ஏன் தோட்டத்தில் வச்சுருந்தார். ஆனால் ஆதாம் ஏவாளும் உலக இச்சையினால், பாவத்தினால் அற்பமான சந்தோஷம். உண்மை சொன்னால் அதுதான், பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு இன்பமாக பார்வைக்கு இச்சிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஒரு அற்பமான சந்தோஷத்துக்கு ஏவாள் பறித்து சாப்பிட்டான். நித்திய ஜீவனை கொடுக்குற ஜீவ விருட்சத்தை இழந்து போனான். இன்றைக்கு அநேக தேவ ஜனங்களுடைய பரிதாபம் இதுதான். கர்த்தர் நித்திய ஜீவன் நமக்காக வைத்திருக்கிறான். ஆனால் அந்த உலகத்தின் அற்பமான கொஞ்ச நேரம் கொடுக்குற சந்தோஷம், கொஞ்ச நேரம் கிடைக்கிற அந்த இன்பம், அந்த பாவ சந்தோஷம், அதற்காக நித்திய ஜீவனை பணைய வைத்துடுறோம். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்காக எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற வாழ்க்கை மகிமையானது. இந்த புதிய பூமியில் பாருங்கள், ஜீவ நதி பாய்கிற ஜீவ விருட்சம், இதெல்லாம் யார் நமக்காக வைத்திருக்கிறார். இந்த புதிய பூமி மத்தியில் தான் புதிய எருசலேம் இருக்கிறது. இந்த வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு எனக்கும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது இந்த பரலோகத்தின் வாழ்க்கை எப்படி மேன்மையாக இருக்குமா? 3ஆம் வசனத்தையும் வாசிங்க. இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கு. இனி ஒரு சாபம் இருக்காது. அதாவது துக்கம் கிடையாது, கண்ணீர், கவலை எதுவுமே இல்லாத ஒரு மகிமையான பரலோக வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாழ்க்கைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? அது இந்த வாழ்க்கை தற்காலிகமானதும் கிடையாது. அடுத்து 4-5 வாசிங்களேன். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். அடுத்து இங்கே வாசிக்கிறோம், இந்த வாழ்க்கை சதா காலமும் இருக்கிற வாழ்க்கை, அங்கே இனி ராக்காலம் இருக்காது. அப்படியானால் இந்த பரலோக வாழ்க்கை ஒரு முடிவில்லாத நித்திய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு எனக்கு அப்பா வச்சிருக்கிறார். இந்த வாழ்க்கைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? நிதானிச்சு பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் வருகைக்கான எல்லா அடையாளம் முடிஞ்சிருச்சு. அவர் சீக்கிரம் வரப்போகிறாரு. உங்களுக்காக எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது முடிந்தவுடன் சீக்கிரம் வரப்போகிறான். அவர் வந்து உங்களை என்னை அழைத்து போக அவர் சீக்கிரம் வரப்போகிறார். நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா?
அற்பமான உலக சந்தோஷத்துக்காக நித்திய வாழ்க்கை இழந்துடாதீங்க. உங்களுக்கு எனக்கு ஒரு புதிய எரிசலம் ஆயத்தமாக இருக்கிறது, ஒரு மகிமையான வாழ்க்கை ஆயத்தமாக இருக்கிறது. அற்பமான உலக ஆசீர்வாதம் இல்லைன்னு புலம்பாதீங்க. உங்களுக்கு ஏசப்பா என்ன கொடுத்தா திருப்தியாக இருங்க. எனக்கு அது இல்லை இது இல்லைன்னா புலம்பாதீங்க. எல்லா மகிமையும் இருக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த சிந்தையில் இருப்போம். பூமிக்குறைவில் அல்ல மேலானவைகளே நாடுகள் என்று கொலேசியர் நிருபத்தில் பவுல் சொல்லுகிறாரே. மேலானவர் நாடுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம ஏக்கமெல்லாம் ஐயோ எனக்கு பூமியில் இது இல்லை அது இல்லை, என் வாழ்க்கை நான் விரும்புகிறபடி அமையலை, எனக்கு பொருளாதாரம் இப்படி இல்லை, எனக்கு சொத்துக்கள் இல்லை, எனக்கு ஆசீர்வாதங்கள் இல்லை, இதெல்லாம் நாடி விரும்பி அது ஏங்கி சோர்ந்து போகாதீங்க. எது இருக்குதோ அது திருப்தியாக இருந்து உங்கள் ஏக்கமெல்லாம் அந்த மேலானவர் நோக்கி பார்க்கட்டும். ஐயோ என்னை அப்பா சீக்கிரம் வரப்போகிறாரு, எனக்கு அவர் நகரத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவரோடு நான் யுகாயுக காலமாக அவரோடு சந்தோஷமாக வாழப்போகிறேன். சாபம் இல்லாத வாழ்க்கை, வேதனை இல்லாத வாழ்க்கை, துக்கம் இல்லாத வாழ்க்கை, எந்த கண்ணீரும் இல்லாத வாழ்க்கை, அவரோடு யுகா காலமாய் நான் ஒரு மகிமையான வாழ்க்கை வாழப்போகிறேன் என்ற அந்த ஏக்கத்தோட அந்த ஏக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பிரயாசப்படுங்க. உங்கள் காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் வருகைக்கு ஆயத்தமாக்குவார். அல்லேலூயா. நாம் இந்த மகிமையான வாழ்க்கைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? நிதானிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாருடைய முழங்கால் படியிட்டு நம்ம ஒரு செல்லர் கண்களை மூடி எத்தனை மகிமையான வாழ்க்கையை அப்பா நமக்கு வச்சிருக்கிறாரே, நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என் அருமையான சகோதரா, என் அருமையான சகோதரி, இந்த சத்தத்தை கேட்க உன்னை பார்த்தான் கர்த்தர் சொல்கிறான். உன் மேலே நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன், உன்னை மீட்டெடுக்க என்ன பலியாக கொடுத்தேன், உன்னை பாதுகாத்து நடத்த என் பரிசுத்த ஆவியை உன்மேல ஊற்றி உன்னை இதுவரைக்கும் பாதுகாத்து நடத்துகிறேன். நித்திய வாழ்க்கையில் நீ என் கூடவே இருக்க வேண்டும் என்பதற்காக உனக்காக ஒரு மகிமையான வாசலத்தை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறேன். என் அன்பை ஒரு நாள் நீ புறக்கணிச்சிடாத, என் அன்பை நீ அற்பமாய் நீ என்னை விட்டு தூரம் போயிடாத. கர்த்தரை பார்த்து சொல்கிறார், நீ எல்லாவற்றை காட்டிலும் என்னை நேசிக்கணும்னு நான் விரும்புகிறேன். நீ என்னை உண்மையாய் நேசிப்பாயானால் நித்திய காலமாய் நீ என்னோடு இருக்கும்படி நான் அழைத்து போக வரப்போகிறேன். சொல்ல முடியும், அப்பா நான் உண்மையாக நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் எதற்காகவும் இந்த உலகத்தை தேடி ஓட மாட்டேன். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி போவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், உனக்காக நான் என் ஜீவனை பலியாக கொடுத்தேன், இதுவரைக்கும் நான் அற்புதமாக நடத்தினேன், உனக்காக நான் மகிமையான வாழ்க்கையை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறேன். ஆனால் இவை எல்லாம் விட்டு என்னை விட்டு நீ தூரப்பட்டு மாயான உலக இன்பத்தை தேடி உலக சிற்றுமை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாயே, என்னிடத்தை என்ன அநியாயத்தை கண்ட, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண, இதுவரைக்கும் உனக்கு எவ்வளவான மகிமையான காலம் செய்திருக்கிறேன். என் அன்பின் நிமித்தம் நீ என்னை விட்டு தூரம் போனாலும் எத்தனையோ முறை இழுத்து கொண்டேனே, என்னிடத்தை என்ன அநியாயத்தை கண்டாய். நீங்கள் அப்பா வச்சு சொல்லுங்க, அப்பா எனக்கு நீங்கள் ஒரு தீமை செய்யலாண்டவரே, என் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்க, நாம் துக்கப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தினாலும் என்னை நேசிச்சிங்களாண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன்ப்பா, எனக்கு நீங்கள் மாத்திரம் போதும்ப்பா, எசப்பா எனக்கு நீங்கள் மாத்திரம் போதாண்டவரே, அந்த நித்திய வாழ்க்கைக்கு நான் ஆயத்தமாக ஒப்பு கொடுக்குறேன். அர்ப்பணிப்போமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவராம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ராஜா, எங்கள் மேலே எவ்வளவு அன்பு வச்சுருக்கிறீங்கப்பா, எங்கள் மேலே எவ்வளவு பாசம் வச்சுருக்கிறீங்க. அந்த மகிமையான வாழ்க்கைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க. ராஜாவுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தமாகவும் அந்த உண்மை உறுதியாக பற்றிக்கொள்ளவும் நித்தியமான மகிமையான வாழ்க்கையில் பிரவேசிக்கும் ஒப்பு கொடுக்குறோம். இந்த சத்துக்கிட்ட எல்லா பிள்ளைகள் மேலும் இந்த கிருபை பூரணமாக இருக்கட்டும். உங்களை வருகைக்கு ஆயத்தமாக்குங்கப்பா, எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பரிசுத்தாவின் ஐக்கியம் சமாதானம் வழிநடத்துதல் என்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.